विदरसि दिक्सुरनेदिकपति कमनीयं दशमुखमौलिबलिं रमणीयं केशवतीता रामशरीरा। जय जगदीश हरे, जय जगदीश हरे, जय जगदीश हरे। जय श्री रामनवमी महोत्सव की, सीताराम लक्ष्मण हनुमान समेत श्री रामचंद्र प्रभु की, श्रील प्रभुपाद की। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்கத்துக்கு கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். முதல்ல முகுந்த மகாராஜுக்கு என்னுடைய பணிவான வணக்கம், நமஸ்காரம். அவர் நமக்கு அவர் சங்கம் கொடுத்து நம்மளை எல்லாரும் வழிநடத்திட்டு இருக்காரு. அப்புறம் முகுந்தா பிரபு, ஸ்பிரிங்கில் இருக்கிற எல்லா பக்தர்கள், மூத்த பக்தர்கள், வைணவர்கள் எல்லாருடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்காகவும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே. ஸ்ரீ ராமாயணம். ராமாயணம் ஏதோ ஒரு காலத்துல பேசப்பட்ட ஒரு கதையோ கற்பனை கதையோ அல்ல. ராமாயணம் இதிகாசம். இதிகாஸ்ங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டோட தமிழாக்கம் இங்க நடந்தது. அது ஒரு கற்பனை எல்லாம் இல்லை, சும்மா யாரோ எழுதி வச்சுட்டாங்க, கதை சொல்லிட்டாங்க அப்படிலாம் இல்லை. ராமாயணம் இங்க நடந்தது. இன்னைக்கும் நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா அயோத்தியாங்கிறது அதே பேர்ல தான் இருக்கு. அயோத்தியா, சரைவு நதிக்கு அதே பேர் தான். அப்புறம் பஞ்சவட்டி, சித்திரக்கூடம், இந்த ராம லீலை பண்ண இடங்கள்ல இன்னைக்கு வந்தாலும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ராமர் பாலம். தமிழ்நாட்டு ஒரு மேதாவி அரசியல்வாதி கேட்டார், ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாருன்னு. ஏன்னா அவர் பெரிய மேதாவி ஆயிட்டாரு, மண்டையில முடியும் இல்லை மூளையும் இல்லை, அதனால ஒரு ராமரை பத்தி தெரியாது. அதனால ராமரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ராம பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும், சாதுக்கள்கிட்ட இருந்து கேட்கணும், பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும். துரதிருஷ்டவசமா அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, அதனால அவருக்கு தெரியல. இன்னைக்கு நாசா பல்கலைக்கழகத்துல இருந்து அந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க, அந்த கடலுக்கு அடியில ராமர் பாலம் இருக்குன்னு. அது மாதிரி இன்னும் சான்றுகள்ல இருக்கு. ராமாயணம் நடைபெற்றதுக்கான நிகழ்ந்ததுக்கான சான்று. எவ்வளவு பேர் ராமேஸ்வரம் வந்திருக்கீங்க? ராமேஸ்வரம் வந்தவங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த இந்த மிதக்கிற கல் வச்சிருப்பாங்க தொட்டியில. ராமருடைய அந்த பாலம் கட்டி போனாங்க இல்லையா, அந்த கல் நீங்க அமுத்தி தண்ணியில வச்சு அமுத்தினா திரும்பி மேல வரும். எண்ணற்ற கோள்கள், பிரபுபாதர் என்ன சொல்லுவாரு, எண்ணற்ற கோள்களை வானவெளியில பகவான் மிதக்க விட்டுருக்காரு இல்லையா. எண்ணற்ற கோள்கள் வானவெளியில மிதக்குது. எந்த நாளும் ஒரு கோள் இன்னொரு கோள்ல போய் மோதினது இல்லை, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு மோதி ஆக்சிடென்ட் எல்லாம் ஆனதில்லை. அப்ப எண்ணற்ற கோள்களை மிதக்க விட்ட பகவானுக்கு ஒரு கல்ல மிதக்க விடுறது பெரிய விஷயமா என்ன இல்லையா. வானவெளியில எண்ணற்ற கோள்களை மிதக்க விட்ட பகவானுக்கு ஆஃப்டர் ஆல் தண்ணியில கல்ல மிதக்க விடுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதெல்லாம் அவருக்கு ஒரு சாதாரணமான விஷயம். அதனால இங்க ராமாயணம் பத்தி பேசும்போது அது நம்ம வாழ்வோடு சம்பந்தப்பட்டது, நம்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. ராமாயணம் ஏதோ ஒரு காலத்துல நடந்தது, அதுல இருந்த கதாபாத்திரங்கள்லாம் ஏதோ ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க நினைக்க வேண்டாம். இன்னைக்கும் ராமாயணத்தை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கனெக்ட் பண்ணிக்கலாம். ராமாயணத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில தொடர்பு படுத்திக்கலாம். முதல்ல ராமாயணத்துல சில பேர்களை சொல்றேன், அந்த பேர்கள் எப்படி நம்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ராமாயணம் கதை எப்படி நம்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப ராமாயணம் நம்ம வாழ்வியல் பாடம். நமக்கு தேவையான அன்றாட வாழ்க்கையில ஒரு சாதாரண மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருந்தால் ஒரு ஆனந்தமான, ஒரு ஆரோக்கியமான, ஒரு அற்புதமான வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிறது ராமாயணத்தில் இருக்கு. சரி, முதல்ல ராமா என்ற வார்த்தையின் பொருள் என்ன? ராமா என்று சொன்னால் எல்லோருக்கும் ஆனந்தம் தருபவர். ராமா என்று சொன்னால் எல்லோருக்கும் ஆனந்தம். ராமா அப்படிங்கிற நாமத்தை நினைச்சாலே சந்தோஷம் வரும். ராமா என்ற நாமத்தை உச்சரித்தாலே சந்தோஷம் வரும். அதுக்கு நேர்மா ராவணன்னா என்ன அர்த்தம்? ராவணனா எல்லாரையும் அழுக செய்பவர், கதர் அடிப்பார் எல்லாரையும். அப்ப பாருங்க, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ரெண்டு நபர்களையும் சந்திப்போம். நம்ம சிலரை பார்த்தாலே மனசுல சந்தோஷமாகும்,
அவங்ககிட்ட பழகணும், பேசணும் தோணும். சில ஆட்கள் வந்துட்டாலே மனசுக்குள்ள பதட்டம் ஆயிடும். ஐயோ இவங்க வந்துட்டாங்களா, இன்னைக்கு அழுக வைக்காம போக மாட்டாங்க இல்லையா? நம்ம வாழ்க்கையில சில நண்பர்களும் உறவினர்கள் எல்லாரையும் சந்திப்போம். சில நண்பர்கள் உறவினரை சந்திக்கும் போது சந்தோஷமா இருக்கும், அவங்ககிட்ட பழகணும், பேசணும். சில நண்பர்கள் உறவினரை சந்திக்கும் போது அவங்க நம்மளை அழுக வைக்காம போக மாட்டாங்க. அப்போ ராமர் என்று சொன்னால் எல்லோருக்கும் ஆனந்தம் தருபவர், ராவணன் என்று சொன்னால் எல்லோரையும் அழுக வைப்பவர். அப்ப இன்னைக்கு ஆனந்தம் தரக்கூடியவங்களும் இருக்காங்க, அழுக வைக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? அப்ப ராமரை பின்பற்றவங்க ஆனந்தம் தருவாங்க, ராவணனை பின்பற்றவங்க அழுகை தான் தருவாங்க இல்லையா? சோ ராமா, ராவணா, தென் தசரதா. தசரதன்னு சொன்னா ரெண்டு பொருள் இருக்கு. தசரத் அப்படின்னு சொன்னா தன்னுடைய ரதத்தை வந்து சாமர்த்தியமா 10 திசைகளில் ஓட்டுபவர். எந்த திசையிலிருந்து எதிரிகள் வந்தாலும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர். தசரதன்னு சொன்னா எந்த திசையிலிருந்து எதிரிகள் வந்தாலும் அவர்கள் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவன். இன்னொரு பொருள் என்ன பண்ணுன்னா, தசரதன்னு சொன்னா நம்ம இந்த உடல்ல வந்து ஒரு ரதமா எடுத்துக்கலாம். நம்முடைய உடலை வந்து ஒரு ரதமா எடுத்துக்கலாம். இதுல 10 புலன்கள் இருக்கு. 5 செயல் புலன்கள், 5 அறிவு நுகரும் புலன்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம். எல்லாருக்கும் இந்த 10 புலன் இருக்கு. அது மலேசியால இருந்தாலும் சரி, மதுரையில இருந்தாலும் சரி, மானாமதுரையில இருந்தாலும் சரி, மாயாப்பூர்ல இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாருக்கும் 10 புலன் இருக்கு. ஒன்று வந்து அறிவு நுகரக்கூடிய புலன்கள், நாலேஜ் கேதரிங் சென்சஸ், ஞானேந்திரியம். அப்புறம் 5 கர்மேந்திரியம், செயல் புலன்கள். இதையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றவர், கட்டுப்படுத்தி வைத்திருப்பவர். தசரதன்னு சொன்னா இந்த 10 புலன்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர். அதுக்கு நேர்மார் தசகிரீவன். ராவணன் சொன்னா 10 புலன்களையும் கட்டுப்படுத்த தெரியாம அதன் போக்குல விட்டவன். புரிஞ்சுதா? அப்போ நம்ம வாழ்க்கையில தசரதர் மாதிரி இருக்க முடியும், ராவணன் மாதிரி இருக்க முடியும். ராமரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட அன்பு செஞ்சா நம்ம தசரதன் ஆக முடியும். ராமரை ஏற்றுக்கொள்ள வேண்டியவில்லை என்றால் நம்ம ராவணனா தான் இருக்கணும். இந்த ரெண்டே ஆப்ஷன் தான், வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே அப்படிதான். படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே துவாமிதா புருஷாலோகே தெய்வ ஆசுரைய வச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வ ஆசுரிய தத்விபரியா. 2 பேர் தான் படைப்பின் ஆரம்பத்தில். துவாமிதா புருஷா, புருஷா மீன்ஸ் பர்சன்ஸ், நபர்கள். துவாமிதா புருஷாலோகே தெய்வ ஆசுரைய வச்ச, தெய்வீ குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. விஷ்ணு பக்த பவே தெய்வா, யாரெல்லாம் பகவானை ஏற்றுக்கொண்டு பக்தி செய்யறாங்களோ அவங்களாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க, யாரெல்லாம் பகவானை ஏற்றுக்கலையோ அவங்களாம் அசுர குணம் உள்ளவங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த 2 இனம் தான், வேற இனமே கிடையாது. ஆணினம், பெண்ணினம், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், அமெரிக்கன், ரஷ்யன், இந்த மாதிரி வேற இனமே கிடையாது. இந்த 2 இனம் தான் உலகம் முழுவதும். பகவானை ஏற்றுக்கொள்றவங்க, பகவானை நிராகரிக்கிறவங்க, அவ்வளவுதான். அதனால தசரதன் சொன்னா புலன்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பவர். தசகிரீவன் சொன்னா 10 தலை உள்ளவன், அவனுக்கு 10 தலை, 20 காது, 10 வாய். ஆனா ஒன்னொன்னு ஒரு டைரக்ஷன்ல போகும். நமக்கு ஒரு 2 காது 1 வாய் இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லையா? நமக்கெல்லாம் வந்து 2 காது 1 வாய் இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியல. ராவனுடைய சென்சஸ் வந்து அன்கண்ட்ரோல்டு சென்சஸ், அன்கண்ட்ரோல்டு டிசைர், லஸ்ட், கட்டுப்படுத்த முடியாத ஆசை ராவணன். எல்லா அவயவங்களையும் அனுபவிக்க வேண்டும், எல்லா புலன்களையும் அனுபவிக்க வேண்டும். அதுதான் ராவணா. தென் அயோத்தியா. அயோத்தியா, யுத்தா மீன்ஸ் ஃபைட். அயோத்தியா மீன்ஸ் there is no fight. யுத்தம்னு சொன்னா சண்டை. அயோத்தியானா அங்க சண்டையே கிடையாது. அயோத்தியால சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தர் எதுக்கு சண்டை போடுவாங்க? ஏன் இந்த உலகத்துல சண்டை போடுறாங்க? எனக்கு தேவையானது கிடைக்கல, என் விருப்பம் பூர்த்தி அடையல இல்லையா? ஒரு வீட்டுல சண்டை வருது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, மனைவி கணவனை திருப்திப்படுத்தல, கணவன் மனைவியை திருப்திப்படுத்தல, குழந்தைகள் பெற்றோர்கிட்ட சண்டை போடுறாங்க, எனக்கு தேவையை அப்பா அம்மா செஞ்சு கொடுக்கல, அப்பா அம்மா குழந்தைகிட்ட சண்டை போடுறா, நான் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறேன். அப்புறம் உள்நாட்டு சண்டை, வெளிநாட்டு சண்டை, இங்க பாம்பு போறது, இதெல்லாம் நடக்குது. ஏன் இந்த யுத்தம்? அன்கண்ட்ரோல்டு மைண்ட், கட்டுப்படுத்த முடியாத மனம். பட் அயோத்தியால வந்து யுத்தமே கிடையாது. ஏன் யுத்தம் இல்ல? எல்லாருக்கும் பிரபு ஸ்ரீராமர் தான் அவங்க சென்டர் ஆக்சில், அவங்களுடைய வாழ்க்கையில நடு நாயகனா இருக்கிறது ராமர். சோ ராமர் மேல எல்லாரும் அன்பு செஞ்சதுனால, எல்லாரும் ராமரை வந்து பின்பற்றினதுனால, ராமர் மட்டும் இல்ல, ஈவன் தசரதருடைய ஆட்சி காலத்துல கூட, தசரதர் ஆட்சி காலத்துல கூட அயோத்தியால மக்களுக்கு வந்து இந்த சண்டைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சது. நேற்று பேசிட்டு இருந்தோம் அயோத்தியா பத்தி. அயோத்தியால வந்து இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை.
இல்லைங்கிற வார்த்தையே இல்லை. என்ன இல்லை அயோத்தியால? செல்வம், நிலவளம், நீர்வளம், பசுக்கள், தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், ஆபரணங்கள், அமைதி, ஆனந்தம், எதுவுமே இல்லைன்னு இல்லை. இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே அப்படின்னு பழைய சினிமா பாட்டுல பாடினாங்க. அது அயோத்தியாவுக்கு தான் பொருந்தும், ராமராஜ்யத்துக்கு தான் பொருந்தும். ராமரோட ராஜ்யத்துல தான், தசரத ராஜ்யத்துல தான் இல்லைங்கிற பேச்சே கிடையாது. அப்ப இல்லைன்னா என்ன எல்லாம் இல்லை அங்க? ராமராஜ்யத்திலையும் தசரத ராஜ்யத்திலையும் என்ன இல்லைன்னா, நோய் இல்லை, பஞ்சம் இல்லை, வறட்சி இல்லை, பட்டினி இல்லை, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, நிம்மதி இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இதெல்லாம் அங்க இல்லை. அதுதான் அயோத்தியா. அதனால இங்க ஒரு பேரு ராவணா, தசரதா, அயோத்தியா, இதெல்லாமே நம்ம லைஃபோடு கனெக்ட் பண்ணிருக்கு. இங்க இருக்கிற ஒரு கதாபாத்திரங்களும், ராமாயணத்தில் இருக்கிற ஒரு நபர்களும் நம்ம வாழ்க்கையோடு தொடர்பு படுத்திக்க முடியும். அதனாலதான் ராமாயணம் வாழ்க்கைக்கு தேவையான இன்றியமையாத ஒரு பாடம். வாழ்க்கைக்கு தேவையான இன்றியமையாத ஒரு பாடம். நேற்று ராமாயணத்துல நாங்க பாலகாண்டம் பற்றி பேசிட்டு இருந்தோம். மொத்தம் ராமாயணத்துல 7 ஸ்கந்தம் இருக்கு. அதுல முதல்ல பாலகாண்டம், ராமருடைய குழந்தை பருவத்துல நடந்த, அவர் எப்படி இந்த பூமிக்கு வந்தாரு, அப்புறம் ராமாயணம் எந்த சூழ்நிலையில் உபதேசிக்கப்பட்டது, ராமாயணத்தோட ஆசிரியர் எப்படி அவர் அந்த இடத்துக்கு வந்தாரு, இதெல்லாம் நேற்று நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் அவுட்லைன் சொல்றேன். ஸோ ராமாயணம் தொடங்கினதே ராமநாமத்துல தான். ஏன்னா வால்மீகி மகரிஷி அவர் முன்னாடி ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரராக இருந்தார். ரத்னாகர்னு சொல்லி வழிப்பறி பண்றவர். அவருடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டவசமா நாரதர் என்ற ஒரு தூய பக்தரை சந்திச்சார். நாரதருடைய அனுகிரகத்தினால, ஒரு தூய பக்தருடைய சங்கத்தினால, வழிப்பறி பண்ணிட்டு இருந்த ரத்னாகர்ங்கிற ஒரு கொலைகாரன் வால்மீகிங்கிற ஒரு பெரும் மகரிஷி ஆனது மட்டும், ஒரு தூய ஆன்மா ஆனது மட்டும் இல்ல, ராம காவியத்துக்கு ஆசிரியரானார், ராமாயணத்துக்கு ஆசிரியர், ராமருடைய குழந்தைகளுக்கு குரு. எங்கிருந்து எங்க டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிருக்கு, இதை நம்ம கண் கூட பார்க்கலாம். கலியுகத்துல சில பிரபுபாதர் எங்கிருந்து எங்க போய் எப்படி வாழ்ந்தவங்களை பக்தரா மாத்தினார். மனித வாழ்க்கையின் குறிக்கோளே தெரியாம மது அருந்துவதும், மாமிசம் சாப்பிடுவதும், தகாத உறவு செய்வதும், சூதாடுவதும் தான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருந்தவங்க மத்தியில பிரபுபாதர் போய் அவங்களெல்லாம் தூய பக்தர்களா மாத்தினார். இன்னைக்கு எவ்வளவு பேர் அமெரிக்கால, ஐரோப்பால, எவ்வளவு நாடுகள்ல, ரஷ்யால எவ்வளவு பேர் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றாங்க, எவ்வளவு பேர் குருமார்களா இருக்காங்க. அதனால கலியுகத்துல தோன்றிய நாரத முனிவர் பிரபுபாதர். பிரபுபாதர் கலியுகத்துக்கான நாரத முனிவர். நம்முடைய பூர்வ ஆச்சாரியரன் நாரத முனிவருடைய அதே பாவத்தை எடுத்துட்டு, நாரத முனிவர் எங்கெல்லாம் போனாரோ, யாரெல்லாம் சந்திச்சாரோ, நாரத முனிவர் வாழ்க்கையில யாரெல்லாம் அவர் சந்திச்சிருக்காங்க அவங்க எல்லாம் தூய பக்தரானாங்க. நேர்லயே பார்க்கணும், கருவுல இருந்த பிரகலாத குழந்தை நாரதுடைய கருணையால தூய பக்தரானார். நேர்ல கூட மீட் பண்ணல, ஜஸ்ட் அவருடைய வாணி, நாரதுடைய வார்த்தை தான் காதல கேட்டார். நாரதட்டு இருந்து பாகவதம் கேட்டார். கருவுல இருக்கும் போதே அந்த குழந்தை தூய பக்தனானது. அப்போ கருவில் இருக்கிற ஒரு குழந்தைக்கே தூய பக்தியை ஒரு தூய பக்தரால கொடுக்க முடியும்னு சொன்னா, அத்தகு பக்தர்களை நேர்ல காண்பதோ, தரிசிப்பதோ, அவங்ககிட்ட பழகிறதோ, அவங்ககிட்ட இருந்து கேட்கறதோ, அவங்களே குருவா எடுத்துக்கிறதோ என்ன பெரிய பாக்கியம் சொல்லணும் இல்லையா? அது அந்த 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 மாதிரி அதிர்ஷ்டமான ஆத்மாக்கள் பிறவி பயணம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். எமிதே பிரம்மாண்டே பிரமிதே கோன பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதை பாய் பக்தி லதா பீஜா. குருவுடைய கருணையால, கிருஷ்ணருடைய கருணையால பக்திங்கிற விதை கிடைச்சது. இந்த மாதிரி ராமாயணத்துல நிறைய அழகழகான பாடங்கள் இருக்கு. அப்புறம் விஸ்வாமித்திரர் ஒரு தடவை அயோத்தியாவுக்கு வந்தார். விஸ்வாமித்திர மகரிஷி விஸ்வாமித்திரர் அயோத்தியா வந்த பொழுது தசரத அவர் அன்போடு வரவேற்று, அவருக்கு தக்க ஆசனம் கொடுத்து, அவருக்கு பாத பூஜையெல்லாம் செஞ்சு, அவரை வழிபட்டு, அவர்கிட்ட நிறைய ஆன்மீக விஷயங்களை கேட்டுட்டு, நான் உங்களுக்கு எந்த மாதிரி சேவை பண்ணணும், நான் ஒரு குடும்பஸ்தன், என்னுடைய வீட்டுக்கு உங்களை மாதிரி சாதுக்கள் நாங்கள் செஞ்ச பாக்கியம், நான் எந்த மாதிரி உங்களுக்கு சேவை பண்ணணும். ஏன்னா தசரதருக்கு 4 குமாரர்கள், ராம், லக்ஷ்மண், பரத, சத்ருகனா. நேற்று நான் பேசும்போது ஃப்ளோவில் சொல்லிட்டேன், சத்ருகனும் பரதனும் கைகையுடைய பசங்கன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ராம், அப்புறம் பரதன், லக்ஷ்மண, சத்ருகனா. ராமர் கௌசல்யின் புதல்வன். சுமித்ராவுக்கு 2 பசங்க, லக்ஷ்மணனும் சத்ருகனும், கைகையுடைய பையன் பரதன்.
ஆனா இந்த சகோதரருக்குள்ள அன்புனுடைய நெருக்கம் எப்படின்னா ராமர் லக்ஷ்மண் ரொம்ப நெருக்கம், பரத சத்ருகன் ரொம்ப நெருக்கம். அதனால எப்பவுமே நம்ம ஃப்ளோ எப்படி இருக்குன்னா ராம் லக்ஷ்மண் பரத சத்ருகன் அவங்களை பிரிக்கவே முடியாது. அவங்க ஒரு ஆத்மா 4 உடல், அவ்வளவுதான். ஒரு ஆத்மா 4 உடல், அப்படிதான். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம். அப்ப ராமாயணம் இன்னொரு முக்கியமான பாடம் என்ன கத்துக் கொடுக்குதுன்னா, சகோதரர்களுக்குள்ள எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. அது அயோத்தியா காண்டத்துல பார்க்கலாம். ராமர் மேல எப்படி அன்பு வச்சிருந்தாங்க லக்ஷ்மணன், பரதன் எல்லாம். நம்ம அடுத்து ரீட் பண்ணுவோம். ரொம்ப அழகான லீலை. ஸோ இப்படி அன்னைக்கு விஸ்வாமித்தருக்கு சேவை பண்ணிட்டு தசரதர் கேட்டார், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னார், ஜனஸ்தானத்தில் அந்த காட்டில் நாங்கள் யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆசிரமம் வச்சுருக்கோம். அங்கே நிறைய அரக்கர்கள்லாம் வருவாங்க. தாடகா, மாரீச்சன், சுபாகு, இவங்கெல்லாம் வரும்போது எங்களுக்கு யாகம் பண்ண ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அப்போ நாங்கள் யாகம் செய்வது எங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ தசரதர் சொன்னார், நான் வரணுமா? ஒட்டுமொத்த அயோத்தியா சேனை வரணுமா? இல்லை, நீங்களாம் வர வேண்டாம், எனக்கு ராமனை என் கூட அனுப்புங்க. இதை கேட்டவுடனே தசரதர் இதயம் 2ஆ வெடிச்சிடும். ராமன் ஒரு சிறுவன், பாலகன். இன்னும் அவருக்கு வில்லம்பு கூட எப்படி பிடிக்கணும்னு தெரியாது. அந்த குழந்தையை போய் கேட்குறாருன்னு எப்படி அனுப்புவேன் இல்லையா? இப்போ நான் இந்த பிரபு வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது, நான் தனியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் பையனை என் கூட அனுப்புங்க அப்படின்னா தாராளமாக கூட்டிகிட்டு போகன்னு சொல்லிடுவாங்களா? உங்களை முதல்ல உள்ள விட்டது தப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? வந்தீங்களா, ஏதோ கொஞ்சம் கதை சொன்னீங்களா, கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டீங்களா, ஹரே கிருஷ்ணா. இந்த பையனெல்லாம் கேட்கக்கூடாது இல்லையா? எந்த வீட்லையுமே அமுச்சு வைக்க மாட்டாங்க, நீங்கள் சாது கூடயே போங்க. அதே மாதிரிதான் தசரதருடைய உயிரும் ஆத்மாவும் ஸ்ரீராமர். எப்படி ராமர் பிரிஞ்ச தசரதனால் இருக்க முடியும்? தசரதர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அயோத்தியாவாசிகளாலும் ராமர் பிரிஞ்சிருக்க முடியாது. ஏன்னா அயோத்தியா அப்படின்னு சொன்னா அங்க அனைவருக்கும் ராமர் மேல அன்பு. அது இயல்பான அன்பு. அது ஏதோ உள்நோக்கத்தினால வந்ததோ. அயோத்தியா பக்திங்கிறது நான் ராமரை மேல அன்பு பண்ண, எனக்கு அதை செஞ்சிருவாரு, இதை செஞ்சிருவாரு, நான் அதை அடைஞ்சிருவேன், நான் இதை அடைஞ்சிருவேன், அந்த மாதிரி நோக்கமே இல்லை. அந்த அயோத்தியா பக்தியில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது. வெறுமனே ராமர் மேல அன்பு, அவ்வளவுதான். ராமர் எங்களுக்கு பிடிக்கும், ராமர் மேல அன்பு செய்வோம், ராமரேக்க பிரபு, அவ்வளவுதான் அந்த பக்தி. அதுதான் கலப்படம் இல்லாத பக்தி, பியோர் டிவோஷன். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மானாமிருதம் அனுகூலேனு கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமான் கோசாமி சொல்றாரு. அந்த உத்தமமான பக்தி என்னது? அந்த பக்தியில எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த உள்நோக்கமும் கிடையாது. அதுல ஞானத்தோட தாக்கமும் கிடையாது, கர்மத்தோட தாக்கமும் கிடையாது. வெறுமனே பகவானை சந்தோஷப்படுத்தணும், அவ்வளவுதான். அவரோட அன்பு செய்யணும், அவருக்கு அனுகூலமா பக்தி செய்யணும். அதுதான் உத்தமமான பக்தி. அதனால அயோத்தியாவாசிகளால, அயோத்தியாவில் இருக்கிற பெண்கள், குழந்தைங்க, வயசானவங்க, இவங்கனாலேயே ராமரை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னா அப்புறம் தசரதர், கௌசல்யா பத்தியில சொல்ல என்ன இருக்கு? பரதனை பத்தி சொல்ல என்ன இருக்கு? லக்ஷ்மணனை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அதனால தசரதர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. தசரதர் சொன்னாரு, ஐயோ ராம வேண்டாம், நான் வரேன், என் ஒட்டுமொத்த அயோத்தியா சேனையும் வரும், உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், உங்களை காப்பாத்துறோம், பாதுகாக்கிறோம், ராமனை மட்டும் விட்டுடுங்கன்னு. விஸ்வாமித்திரருக்கு கோவம் வந்துடும். தசரதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்ன, நான் என்ன நீங்க என்ன வேணும் கேளுங்க, நான் செய்யறேன்னு சொன்னேன். இப்ப நான் கேட்கறேன், நீ தரமாட்டேன்ற. இதனால என்ன ஆகுனா ரகுவம்சத்துக்கு அவமானம் ஏற்படும், வம்சமே அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ தானே வாக்கு கொடுத்த, நீங்க கேட்கறத செய்யறேன்னு அப்படின்னு விஸ்வாமித்திரர் கோபமா பேச ஆரம்பிச்சிட்டார். உடனே வசிஷ்டர் சொன்னாரு, தசரதர் தனியா கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்க அவரை கோபப்படுத்தாதீங்கோ, விஸ்வாமித்திராலே முடியும் அசுரங்களை கொள்றதுக்கு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவருக்கு. ஆனா அவர் யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது அதை செய்ய முடியாது. அப்ப ராமனை கூப்பிடுறாருன்னா விஸ்வாமித்திர ஏற்கனவே அதீதமான அஸ்திரங்கள்லாம் இருக்கு, அவர் நிறைய வித்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ராமனு கூட எல்லாம் கத்துட்டு வருவார், ஒரு நஷ்டம் ஆகாதுன்னு. தைரியமா அனுப்பிச்சு வைங்க, ராமனுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்லவும் தசரதர் கொஞ்சம் சமாதானம் ஆனாரு. அப்புறம் ராமன் அனுப்பிச்சு வச்சாங்க. லக்ஷ்மண் 2 பேரும். ஏன்னா ராமரை பிரிஞ்சு லக்ஷ்மணால இருக்க முடியாது. எப்படி நம்ம நிழல் நம்மளை பின்தொடர்ந்து வருமோ, நிழல் நம்மளை விட்டு விலகுமா? நிழல் நம்மளை விட்டு விலகாது. அந்த மாதிரி ராமனை நிழல் போல பின்தொடர்பவர் லக்ஷ்மணன்.
லக்ஷ்மணன் வந்து ராமர் போன லக்ஷ்மணன் கூட உடனே ராமர் கிளம்புறாங்க, லக்ஷ்மணன் ரெடியாக இருந்தா நிற்பார். ராமர் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அவருக்கு முன்னாடி லக்ஷ்மணன் ரெடியாகி நிற்பார். பிரபு போலாமா? அதுதான் லக்ஷ்மணா. ஸோ லக்ஷ்மணாவுடைய ஒரே விருப்பம், ஒரே குறிக்கோள் பிரபு ஸ்ரீராமரை சந்தோஷப்படுத்துவது, அவருக்கு சேவை செய்வது, அவரை மகிழ்விப்பது. அதை தவிர லக்ஷ்மணனுக்கு தனிப்பட்ட விருப்பமோ வெறுப்போ ஆசையோ எதுவும் கிடையாது. லக்ஷ்மணின் ஒரே குறிக்கோள் பிரபு ஸ்ரீராமருக்கு சேவை செய்வதுதான். அந்த ராமருடைய சேவைக்கு யாரேனும் தடங்கல் செய்யறாங்க, ராமருக்கு யாராவது தொந்தரவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா லக்ஷ்மணுக்கு முன்னாடி கோபம் வரும். லக்ஷ்மணன் பின்னாடி தான் வருவார், அவருக்கு முன்னாடி அவருக்கு கோபம் வந்துடும். அவரை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் பாரு. அது யாரா இருந்தாலும் லக்ஷ்மணன் பொறுத்துக்கவே மாட்டார். அப்படி அந்த மாதிரி லக்ஷ்மணனுக்கு ராமர் மேல அன்பு. அப்போ ராம் லக்ஷ்மணன் 2 பேரை கூட்டிட்டு விஸ்வாமித்திரர் அந்த ஜனஸ்தானத்துக்கு வர்றார், காட்டுக்கு வர்றார். இந்த பாதையில, இந்த ராமாயணத்துல, ராமருடைய பயணத்துல அவர் நிறைய பெண்களை சந்திப்பார். தாடகை, அகல்யா, சீதா, மந்தாரா, கைகேயி, சுமித்ரா, ஊர்மிளா, இந்த 7 பேர். குறிப்பா இது இல்லாம கௌசல்யா எல்லாம் கூட இருக்காங்க. பட் இன்னைக்கு குறிப்பா இந்த 7 பேர், இந்த 7 பேருடைய பர்சனாலிட்டி, இவங்களுடைய கேரக்டர் என்ன, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதுல. தாடகையிலிருந்து ஆரம்பிச்சு தாடகை, அப்புறம் சீதா, மந்தாரா, கைகேயி, ஊர்மிளா, சுமித்ரா, அகல்யா. ஃபர்ஸ்ட் ராமர் மீட் பண்ணது அந்த வனவாசத்தின் போது தாடகை தான் முதல்ல மீட் பண்றார். அப்போ விஸ்வாமித்திரர் இந்த காட்டு வழியா வரும்போது ஒரு இடம் ரொம்ப அமைதியா இருக்கு, அங்க பறவைகளும் உள்ள, மிருகங்களும் உள்ள. அந்த இடம் ரொம்ப என்ன சொல்றதுன்னா, அது ஒரு அந்த அந்த இடத்த வந்து யாருமே பயன்படுத்த முடியல. அவ்வளோ அழகான அருவிகள் இருக்கு, நல்ல பழங்கள்லாம் இருக்கு, இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா யாருமே பயன்படுத்தாம அது வந்து இருள் சூழ்ந்து இருக்கு. அப்ப ராமர் கேட்கிறாரு, இவ்வளவு அழகான இடத்துல ஏன் மனுஷங்க நடமாட்டம் இல்லை, ஏன் முனிவர்களை இங்க ஆசிரமம் வச்சுக்கல, ஏன் பறவைகள்லாம் இங்க வர்றதில்லை? அப்போ விஸ்வாமித்திரர் சொல்லி, இங்க தாடகைன்னு ஒரு அறைக்கு உட்காந்துட்டு இருக்கா. இந்த தாடகை இருக்கிறதுனால அந்த தாடகை வந்து முனிவர்களையும் மானிடர்களையும் தொந்தரவு பண்றது, அவங்கள கொல்றது, அவங்க ரத்தத்தை குடிக்கிறது, அவங்கள வந்து சித்திரவதை பண்றது. தாடகைக்கு 2 பசங்க, ஒருத்தர் மாரீச்சன், சுபாகு. இந்த அசுர ஃபேமிலியே என்னன்னா சாதுக்களையும் மக்களையும் தொந்தரவு பண்றது, அவங்கள நிம்மதியை கெடுத்து, அதுல ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு. அதனால ராமா, நீ இந்த தாடகை பெண்ணுன்னு பார்க்காத, அவளை கொல்லணும்னு தயங்காத, அதெல்லாம் நீ சற்றும் தயங்காம இந்த தாடகையை வதம் பண்ணணும்னு சொல்ற. ஸோ ராமர் வந்து தன் கோதண்டத்தை எடுத்துட்டார். கோதண்ட ராமன் கோதண்டை எடுத்து அதுல அந்த நான் இருக்கும் இல்லையா, அந்த கயிறு, அதை வந்து அப்படி அதை சுண்டி விடுவார், அதை டச் பண்ணுவார். அப்போ ஒரு வைப்ரேஷன் வரும், சவுண்டு. அந்த ராமருடைய கோதண்டத்தின் நாதம், அந்த சவுண்டு அந்த ஃபாரஸ்ட் முழுதும் எக்கோ ஆனது. அப்போ குகையில் இருந்த அந்த தாடைக்கு அந்த சத்தம் கேட்டு நம்மளால பொறுத்துக்க முடியல. யாரோ ஒரு மானிடன் தன்னுடைய இடத்துக்கு வந்துட்டான், யாரோ தன் தூக்கத்துக்கு எடுத்துட்டாங்க, யாரோ என் இடத்துக்கு என்ன அனுமதி இல்லாமல் நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த கோபாவசத்தோட இந்த தாடகை வெளியில வர்றா. அந்த தாடகை வெளியில வந்து பார்க்கும்போது விஸ்வாமித்திரர் கூட 2 மானிடர்கள் நிற்கிறாங்க. இந்த பாதன்னு தாடைக்கு பயங்கர கோபம் வருது. இந்த மானிடர்கள் வந்து அத்துமீறி என்னுடைய இடத்துல நுழைஞ்சது மட்டும் இல்லாம சத்தத்தை வேற உண்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாடகை வந்து அவங்க 2 பேரும் கொல்றதுக்காக வேகமா வர்றான். கத்திட்டு அசுரங்கனால சும்மா இருக்க முடியாது. ராக் டான்ஸ் போடுவாங்க, சவுண்டு பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்க ரசிப்பாங்க. ஹரே கிருஷ்ணா பாடிட்டு போனா என்னது ஒரு நியூசன்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க. தேர் ஆல் ரிலேட்டட் டு தாரகா, தாரகையோடைய ஃபேமிலி. உலகத்துல தாரகை குடும்பம் நிறைய இருக்கு. அதனால பிரபுபா சொன்னாரு, இந்த தாரகை குடும்பத்தை எல்லாம் மாற்றணும், வைஷ்ணவ குடும்பமும் மாற்றணும். ஸோ தாடகை வந்து பயங்கரமா பிரம்மாண்டமா அப்படி ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கா. ராமர் முன்னாடி பெரிய மலை மாதிரி நிற்கிறான். இப்போ சைடு போனீங்கன்னா நிறைய மலையெல்லாம் இருக்கும், பெரிய பெரிய மலையா இருக்கு. ஆமா, அந்த மலையில் இருக்கிற ரோமங்கள்லாம் தாரகையோட உடம்புல இருக்கிற முடி மாதிரி இருக்கு. கை காலெல்லாம் வந்து இந்த ஹைவே ரோடு மாதிரி இருக்கு. அவ வாய் வந்து ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கு. கண்ணெல்லாம் வந்து நெருப்பு பந்து மாதிரி இருக்கு. தலைமுடியெல்லாம் வந்து நம்ம மாதாஜியில கலர்லாம் சாயம் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு, செம்பு கலர்ல இல்லையா. ஸோ யாரெல்லாம் தலைமுடியை கலர்லாம் டைப் பண்ணிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தாடகாவோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படின்னா பிரபுஸ் எல்லாம் சந்தோஷப்படாதீங்க. இன்னைக்கு பசங்களும் அரண்டை ரோஸ் போட்டு தலைமுடியை கலர் கலர் அடிச்சு வச்சிருக்கான். செம்பு கலரு. அவன்லாம் யாரு? திருநாவர்தா, தேனுகாசுரா, சக்கட்டாசுரா இருக்காங்க, நிறைய இருக்காங்க. வெளியில போனா பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பசங்களும் பொண்ணுங்களும் எந்த மாதிரி கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும்னா பிரகலாதுடைய கல்ச்சரையும் ஆண்டாருடைய கல்ச்சரையும் ஃபாலோ பண்ணணும். துரதிருஷ்டவசமா தாடகையோட கல்ச்சரும் திருநாவர்தன் கல்ச்சரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அங்கிருந்து இங்கே வரணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ட்ரைனிங் பண்ண கொண்டு வரலாம். அப்போ டிஓடி பசங்களே அந்த மாதிரி பண்ண என்ன பண்ணுறது கேட்காதீங்க, நான் பொறுப்பு இல்லை அதுக்கு. டிஓடி பசங்களே கலர் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டா என்ன பண்ணுறது? அப்போ என்ன ஆச்சு, இந்த தாடகை பார்த்தோன்னு ராமர் வந்து தண்ணி கோதண்டை எடுத்துட்டார். லக்ஷ்மணா, நான் இந்த பொண்ணை முதல்ல சும்மா விட மாட்டேன், அவன் கை கால்லாம் வெட்ட போறேன்னா. இந்த தாடகை என்ன பண்ணான்னா பெரிய பெரிய பாறை எடுத்து அந்த பாறைகளை அப்படி மழை மேலேருந்து மழை துளி விழுந்து அப்படி இருக்கும். சில நேரத்தில் வந்து ஆலங்கட்டி மழை பெய்யும். இங்கே பெஞ்சிருக்க ஆலங்கட்டி மழை ஐஸ் கட்டியெல்லாம் அப்படி மழையா விழுகும். அதுக்கு ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் வந்தீங்கன்னா ஐஸ் மலை வரும். அப்படியே தட 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 நம்ம மேலே இருந்து ஐஸ் கட்டியாக விழுகும். வந்திருக்கா? இங்கே வந்திருக்கா? சரி, பரவாயில்ல, ப்ரேயர் பண்ணிக்கோங்க, வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் தாடகை என்ன பண்ணான்னா பெரிய பெரிய பாறைகள் எடுத்து அப்படியே மலையா போடுறான் ராமர் மேலே. ராமர் வந்து ஒரு வில் எடுத்து அதில் ஒரு அம்புதை வைப்பார். அதில் வைக்கும்போது ஒரு அம்புதான் இருக்கும். அது இழுத்து அங்கிருந்து அது புறப்பட்டு போகும்போது 1 4 4 8 8 16 அப்படி மல்டிப்ளை thousands ஆஃப் ஏரோஸ் போகும். அந்த பாறையெல்லாம் அப்படி பொடி பொடி ஆயிடும். தாடகை கோவம் வந்துடும். திரும்ப என்ன பண்ணா மரத்தை வேரோட முறிச்சு அதை தூக்கி ராமர் மேல போடுவான். ஸோ எல்லாத்தையும் ராமர் பீஸ் ஆக்கிடுவார். இல்லை விஸ்வாமித்திரர் சொல்லுவாரு, ராமா நீ அவளை வந்து அவளோட விளையாடிட்டு இருக்காத, அவளை சீக்கிரம் கொண்டுடுன்னு. ஆனால் ராமர் என்ன பண்ணா 2 கையை வெட்டி விட்டார். 2 கையை விட்டுட்டுன்னு பயங்கரமா அலறிட்டு 2 காலையும் தூக்கி இந்த ராமர் மேலே லட்சுமணன் வச்சு நசுக்கிடுன்னு ஓடி வந்தான். அடுத்த 2 அம்புல 2 காலை வெட்டிட்டாரு. திரும்ப விஸ்வாமித்திரர் சொல்லாரு, நீ இந்த கருணையெல்லாம் காமிக்காத, அவளை கொண்டுடுனாரு. அடுத்த ஒரு அம்பு நேர தாடகையோட மார்புல பாஞ்சுது. அப்படியே மூக்கு வாயில ரத்தம் வந்து அப்படியே பிளட்டு வந்து அப்படியே அங்க இருக்கு ஒரு பெரிய மலை சரிஞ்சு விடுற மாதிரி கீழே விழுந்தான். தாடகை வந்து ஒரு பெரிய மலை சரிஞ்சு விடுற மாதிரி கீழே விழுக இதெல்லாம் தேவர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆகாசத்துல இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ் எல்லாம். தாடகை வந்து தேவர்களுக்கே சவால் விடக்கூடியவர். அப்பேற்பட்ட ஒரு ராட்சசியை வந்து பிரபு வதம் செஞ்ச உடனே தேவர்கள்லாம் வானத்திலிருந்து பூக்களை மலையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஜெய் ஸ்ரீராம். அப்படி பூக்களை மலையா பொழிச்சாங்க. கந்தர்வர்கள்லாம் அவர் புகழ் பாடினாங்க. தேவமங்க எல்லாம் நடனம் ஆடினாங்க. அது மாதிரி தாடகையை வதம் செஞ்சுட்டு விஸ்வாமித்திரர் ரொம்ப சந்தோஷம். ராமர் ஆசீர்வாதம் பண்ணார். அப்புறம் ராம லட்சுமணன் கூட்டிட்டு அப்படியே அவங்களுடைய அந்த பர்ணசாலைக்கு போனாங்க, அந்த ஆசிரமத்துக்கு. அங்கே போன யாகத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. ராம் லக்ஷ்மணன் வந்து தினமும் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க, காவல் காத்துட்டு இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்க. ஒரு 2 பேர் கையில் அம்பு வெளில வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருப்பாங்க. ஏதோ அசுரம் வரானா, ராட்சசம் வரானா, தொந்தரவு பண்ணுறானு இந்த முனிவர்கள்லாம் யாகம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓ மிதாமேஸ்வர நம ஸ்வாஹா அப்படின்னு யாகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா வானலாம் அப்படி இருண்டு போய் கரு கும்புன்னு இருட்டாயிடும். அந்த யாகசாலையே மறைஞ்சு போயிடும். யாகத்தில் இருக்கிற அக்னி எல்லாம் அமைஞ்சு போயிடும். அப்புறம் எங்கிருந்தோ அந்த சப்தம் மட்டும் கேட்கும். வானத்திலிருந்து சவுண்டு முதல்ல கேட்கும். இந்த முனிவர்கள்லாம் மேலையும் பார்த்துட்டு யாகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு 2 பேர் ஆகாசத்தில் தோன்றுவாங்க. ஆகாசத்தையே மறைக்கும் அளவுக்கு தேகம், அந்த கருப்பான தேகம், அந்த கருன்னு அந்த ரூபம் வந்து ஆகாசத்தையே மறைக்கும். கண்கள்லாம் நெருப்பு பந்து மாதிரி. இந்த மாரீச்சன், சுபாகு 2 அரக்கன் தாடகையோட பசங்க. இந்த வந்து நம்ம காட்டுல வந்து யாரோ ஒரு மானிடன் வந்து தன்னுடைய அம்மாவை கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த விஸ்வாமித்திரர் இந்த முனிவர்களை யாகம் பண்ற இடத்த சும்மா விடக்கூடாதுன்னு அந்த யாகசாலையில வந்து மலம், மூத்திரம், சீலு, ரத்தம் இதெல்லாம் அப்படி மழையா பொழியும். மழை பொழிஞ்சாலே நம்மளால தாங்க முடியாது. ஆனா இது என்ன வருது, மேல இருந்து மலம், மூத்திரம், சீலு, ரத்தம் எல்லாம் அப்படி மழையா பொழியும். அந்த யாகசாலை அசுத்தமாக்குற மாதிரி. அப்புறம் பாறைகள் அப்படி மழையா ஒழுகும். இந்த மாதிரி அதீத ஆற்றல் படைத்த அரக்கர்கள், ராட்சசர்கள், இந்த மாரீச்சன், சுபாகு. ராமர் எடுத்துட்டார். உடனே தன் கோதண்ட, லட்சுமணா பாரு இந்த 2 பேரும் என்ன பண்றேன்னு.
இந்த மாரீச்சன் வந்து நீண்ட காலம் இருக்கணும்னு வரம் வாங்கியிருக்கான். அவனை இப்ப நான் கொல்ல போறது இல்லை, அவனுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்து இந்த சுபாவை நான் இன்னைக்கு உண்டு இல்லை ஆக்கிட்டு போறேன்னு. அப்ப ராமர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு இந்த கோதண்டை எடுத்து நான் முன்னே சொன்ன மாதிரி அதுல ஒரு அம்புதான் வைப்பார். அது புறப்பட்டு போகும்போது ஆயிரக்கணக்கான அஸ்திரங்களா போகும். இவங்க என்னென்ன இல்யூஷன் கிரியேட் பண்ணாங்களோ, என்னென்ன மாயவந்திகள்லாம் பண்ணோம், அதெல்லாம் ராமர் பீஸ் பீஸ் ஆக்கிடுவார். அதுக்கப்புறம் ஒரு அம்பு விட்டாரு, அது மாரீச்சன் மேல குத்தி அவனை பல யோஜனா பல கிலோமீட்டர் தூரம் கூட சமுத்திரத்துக்கு நடுவில் தூக்கி போட்டு அவனை தூக்கி எரிஞ்சதுல அவன் திரும்பியே வர முடியாத கொண்டு போய் போட்டு, அடுத்த அஸ்திரம் வந்து நேர சுபாவுடைய மார்புல குத்தி அவன் மூக்கு வாயில ரத்தம் வந்து மேல பொத்துன்னு கீழே விழுந்தான். இந்த மாதிரியும் தேவர்களாம் ஆகாசத்துல இருந்து பூக்களை மழையா பொழிஞ்சாங்க. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி. அப்படி பூக்களை மழையா பொழிஞ்சாங்க. பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகி போறாங்களோ, தர்மத்திலிருந்து விலகி போறதுனாலே பக்தி விட்டு போறதுதான். வேற பெரிய தர்மம் எல்லாம் ஒண்ணு. தர்மம்னாலே பக்தி தான் பிரபா சொல்றாரு. தர்மம்னாலே உயர்ந்த தர்மம், பரவ தர்மம், பக்தி தான். எப்பெல்லாம் மக்கள் பக்தி பாதையிலிருந்து விலகி போறாங்களோ அப்ப திரும்பி பகவான் யுகந்தோறும் வந்து பக்தியை ஸ்தாபனம் செய்வார். அப்படி வரும்போதே பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காத்து அசுரங்களை தண்டிக்கிறதுக்காகவும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக யுகந்தோறும் வருவார். இப்ப எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம். தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரும் ஆனந்தத்துல ராமருடைய புகழ் பாடி இந்த சுபாகுவை தூக்கி வந்து வதம் பண்ணி, தாடகையை வதம் பண்ணி, மாரீச்சனை தூக்கி பல யோஜனை தூரத்துல போட்டு அவன் திரும்பியே வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரு. அப்ப ராமர் ரொம்ப பணிவை கேட்டார் விஸ்வாமித்திரட்ட, நான் வேற ஏதாவது சேவை பண்ணணுமா? இல்ல ராமா, இந்த யஜ்யம் நல்லபடியா நடந்து முடிஞ்சுது, நாங்கெல்லாம் மிதிலைக்கு போறோம். மிதிலையில வந்து ஜனக மகாராஜ் ஒரு பெரிய யாகம் பண்றாரு, எங்களை இன்வைட் பண்ணியிருக்காரு, நீ வான உனக்கு கூட கூட்டிட்டு போற அப்படின்னு மிதிலாவுக்கு விஸ்வாமித்திரர் போறாரு. கூட ராம் லக்ஷ்மண் 2 பேரும் அந்த முனிவர்கள் கூட சேர்ந்து மிதிலைக்கு போறாரு. மிதிலைக்கு போற வழியில தான் கௌதம் ரிஷியோட ஆசிரமம். அந்த வேல அந்த ஃபாரஸ்ட்ல போகும்போது கௌதம் ரிஷியோட ஆசிரமத்துக்கு போனாங்க. அந்த ஆசிரமத்துல யாருமே இல்லை. ராமர் கேட்கிறாரு, இது யாருடைய ஆசிரமம், இங்க யாரும் எந்த முனிவரும் இல்லையே, இங்க என்ன நடந்தது? அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இந்த முன்னொரு காலத்துல இந்த இடத்துல கௌதம் ரிஷி வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவி வந்து அகல்யா, அகல்யும் கௌதமர் இங்க வாழ்ந்து வந்தாங்க. கௌதமர் வந்து கடுமையான தவம் செய்யறவர், கடும் தவம் விரதம் செய்கிறவர். மழை, குளிர், வெயில், பனி எதுவும் அவரை வந்து தாக்காது. இந்த உடல் சார்ந்த எந்த ஒரு ஆபத்தும் அவருக்கு கிடையாது. எதுவுமே அவரை தொந்தரவு பண்ண முடியாது. அப்படி அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் வந்து பகவானை தியானம் செஞ்சுட்டு இருக்காரு பல வருஷங்களா. அந்த நேரத்துல என்ன, இந்திரனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்திரனுக்கு என்ன பயம் வரும்னா, இந்திரன் வந்து நம்மள மாதிரி பக்தர் தான். இந்திரன் வந்து பிரகலாதர் மாதிரியோ பரிஷித் மாதிரியோ தூய பக்தர் இல்லை. இந்திரனுக்கு என்ன பயம்னா, இந்த கௌதமர் இவ்வளவு வருஷம் தவம் பண்றாரு, எங்கேயாவது என்னுடைய பதவிக்கு வந்துடுவாரோ, என் பதவியை பறிச்சிடுவாரோ, நான் வெளியில போக வேண்டியதாயிடுமோ, அப்போ அவருடைய தவத்தை கெடுக்கணும். அதனால என்ன பண்ணாருன்னா, அவருக்கு கோபத்தை உண்டு பண்ணணும். அப்ப இந்திரன் என்ன பண்ணுவாரு, அது மட்டும் இல்ல, இந்திரன் வந்து இந்திரன் பக்தர் தான். ஆனா நம்மள மாதிரி ஒரு பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், பெயர், புகழ், பதவி இதெல்லாம் விரும்பக்கூடிய ஒரு பக்தர். தேவருக்கு அசுரனுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்ப என்ன வித்தியாசம் பாருங்க, இந்திரனுக்கும் ஆசை இருக்கு, அசுரனுக்கும் ஆசை இருக்கு. இந்திரனும் அனுபவிக்கிறான், அசுரனும் அனுபவிக்கிறான். அப்ப என்ன வித்தியாசம்? தேவர்கள் பகவானை சரணடைஞ்சிருவாங்க, அசுரங்கள் சரணடைய மாட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப என்ன பண்ணுவாங்க, தேவர்கள் தவறு செய்வது பகவான் அவர்களை திருத்தி ஆட்கொள்வார், அசுரர்களை தண்டித்து ஆட்கொள்வார். அசுரங்களை தண்டித்து ஆட்கொள்வார், தேவர்களை திருத்தி ஆட்கொள்வார். ஆனா ரெண்டுமே கருணை தான். நாரத முனி என்ன சொல்றாரு, பகவான் கையால ஒருத்தர் கொல்லப்பட்டாலும் கருணை தான், பகவான் ஒருத்தரை காப்பாத்தினாலும் கருணை தான். ஆக மொத்தத்துல பகவான் என்ன செஞ்சாலும் அது கருணை தான். அவளுடைய கருணை காரணமற்றது, காரணமற்ற கருணை. இப்ப நான் வந்து ஒரு மேல அன்பு செஞ்சா ஒரு கருணைக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் இவர் மேல கருணை காமிக்கிறேன்னா அவர் ஒரு ஹரே கிருஷ்ணா பக்தர்னு கருணை காமிக்கலாம். இவர் அவர் மேல கருணை காமிக்கிறா, அவருடைய பையன் சொல்லி கருணை காமிக்கல. ஏதோ ஒரு கருணைக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனா பகவான் நம்ம மேல காமிக்கிற கருணைக்கு காரணமே கிடையாது.
எல்லா ஜீவராசிகளே கருணை காமிக்கிறார் பகவான். அந்த கருணைக்கு காரணமே கிடையாது, தான் காரணமற்ற கருணை. கன்ஃபார்ம். அப்போ என்ன பண்ணாரு, இந்திரன் வந்து கௌதம ரிஷி ஒரு ரூபத்துல வந்தார். கௌதம ரிஷி வந்து கங்கையில குளிக்க போயிருந்தாரு. அப்ப இந்திரன் என்ன பண்ணாரு, கௌதமரோட ரூபத்துல வந்துட்டாரு. அகல்யா நினைச்சுன்னா தன் கணவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்று அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவரை உட்கார வச்சு பிரசாதெல்லாம் பரிமாறினோடனே அன்னைக்கு இந்திரன் வந்து கௌதம ரிஷி ரூபத்துல அகல்யோட இருக்காரு. அகல்யும் தன் கணவன் நினைச்சு அவரோட ஒன்னா இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அகல்யுக்கு தெரிஞ்சு போயிடுது இது தன் கணவர் இல்ல. ஆனாலும் என்ன பண்றது, கணவர் ரூபத்துல இருந்த இந்திரனோட அகல்யே சந்தோஷமா இருந்துட்டாங்க. அப்புறம் அகல்யக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ இப்ப என் கணவர் வந்தா நான் என்ன செய்ய அப்படின்னு. என்ன செய்வேன், ஒன்றும் கவலைப்படாத, அதுக்குள்ள நான் போயிடுறேன்னு. அப்புறம் என்ன பண்ணா, இந்திரன் வந்து மறைஞ்சு அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில வந்து ஒளிஞ்சு போறாரு. கௌதமர் பார்வையில பட்டுட்டேன். கௌதம ரிஷியோடைய பார்வையில பட்டுட்டாரு. யாரா என்ன மாதிரி இருக்கான், என்ன மாதிரி ரூபம் எடுத்துட்டு இருக்கான், புரிஞ்சுபடுத்தி இந்திரன் தான். ஏன்னா கௌதம ரிஷி வந்து தன்னுடைய தபோ வலிமையினால முன்ன நடந்தது இப்ப நடக்கிறது நடக்க போறது எல்லாம் அவரால் சொல்ல முடியும். அவர் புரிஞ்சுறாரு இந்திரன் தான் என் ரூபத்துல வந்திருக்கான். உடனே அவர் சபிச்சிடுறாரு இந்திரனை சபிச்சு விட்டோடனே அவர் ஆசிரமத்துல வந்தோடனே மனைவியும் சபிச்சா, வந்திருக்கிறது யாருன்னு கூட தெரியாம நீ சேர்ந்திருந்த, அதெல்லாம் நீ உருவம் மட்டும் போகணும், நீ என்னோட சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சபிச்சிட்டாரு. அகல்யும் அகல்ய ஆக்சுவலி நல்ல பொண்ணு தான், ஆனா சந்தர்ப்பவசத்தினால அவங்க இந்திரனுடைய வலையில விழுந்துட்டாங்க. நல்ல பதிவரது தான், கணவருக்கு நல்லா சேவை பண்ணவங்க, நல்ல பக்தி. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு முனிவரை கல்யாணம் பண்ணிட்டு ஆசிரமத்துல வாழ்ந்தாங்க, இன்னைக்கு யார் வருவா அப்படி சொல்லுங்க. யாராவது ஒண்ணு இப்போ பொண்ணு பார்க்க போனா முதல்ல என்ன கேள்வி கேட்பா, பையன் எங்க எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு கேட்பான். ஐடில ஒர்க் பண்றாரா, டைட்டில் பார்க்ல ஒர்க் பண்றாரா, இதுல அங்க இந்தியாவில் போனீங்கன்னா ஹெச்பியில் ஒர்க் பண்றாரா இல்லை ஹெச்எல்ல ஒர்க் பண்றாரு என்னமோ சொல்லுவாங்களே, இது சாஃப்ட்வேர் கம்பெனி இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆப்பிளில் ஒர்க் பண்றாங்களா, ஆரஞ்சில் ஒர்க் பண்றாங்களா இல்லையா, இந்த கேள்விலாம் கேட்பாங்க. எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, நிறைய கண்டிஷன்லாம் உண்டு. இப்போ பையன் நிறைய சம்பாதிக்கணும், சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், நிறைய நகை போடணும், குறிப்பாக அப்பா அம்மா வீட்டில் இருக்கக்கூடாது. அந்த பையனும் என்ன கண்டிஷன் போடுறா, ஓகே நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ ரொம்ப அழகா இருக்க, நான் உன் கூட இருக்கணும், நீ எங்கேயும் போகக்கூடாது, நிறைய அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுல டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது, அதுல விருப்பம் இல்லையா, நீ என்ன பிடிக்காது, நீ உன் வழியை பார்த்துக்கணும், என் வழியை பார்த்து. பட் வேதிக் பீரியட்ல அப்படி கிடையாது. வேத காலத்துல என்ன கஷ்டப்பட்டாலும் கணவனோடு சேர்ந்து வாழ்வாங்க. அந்த மனைவியை கண்கலமா, எந்த ஒருத்தர் வந்து மனைவியை கண்கலக்காம பார்த்துக்கிறது தான் நல்ல கணவன். கணவனுக்கு பணிவுரை செய்வதுதான் நல்ல மனைவி. அப்ப கணவனுக்கு தர்மம் வந்து அவனுடைய கற்பை வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், மனைவியோடைய கற்பு பதிவிரதையா இருக்கணும். இதெல்லாம் ராமாயணத்துல சொல்லி கொடுத்துருக்கு. இது இல்லாதனாலதான் இன்னைக்கு பிரச்சனையே. இன்னைக்கு ஸ்கூல் புக்ல, காலேஜ்ல, யூனிவர்சிட்டியில ராமாயணம் இந்த லெசன் இல்லாததான் பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கு தான் காரணம். ஏன்னா இது வாழ்க்கைக்கான பாடம். இது இல்லாம என்ன படிச்சு என்ன வருது, ஏடிஎம் மிஷினா தான் ஆகணும். ஏடிஎம்ல கார்டு போட்டா பணம் வரும், வேலைக்கு போனா பணம் வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்லையா, வேற ஏதாவது வித்தியாசம் இருக்கா என்ன? வேற ஒரு வித்தியாசம் இல்லை, ரைட்? ஸோ அப்போ அகல்யா வந்து பிரார்த்தனை பண்ணிட்டா, பிரபு நான் தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கோ. சரி, முனிவர் என்ன பண்ணாரு, அவர் கோவப்பட்டுட்டாரு. இந்திரனுடைய பிளான் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. அவர் கோவப்பட்டனா தவம் எல்லாம் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, பிற்காலத்துல ராமர் இங்க வருவாரு, நம்ம ஆசிரமத்துல ராமருடைய பாதம் பட்ட உடனே நீ இந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிடுவ, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுவோன்னு. இது என்னன்னா பகவானுடைய கருணை. நேற்று நான் பேசிட்டு இருந்தோம் பிரபுட்ட. ஆக்சுவலி த்ரை அப்படின்னா 3, சான்ஸ்கிரிட்ல வந்து த்ரை, இங்கிலீஷ்ல 3ன்னு சொல்லுவோம். அதான் இங்க த்ரைல இருந்து போனதா 3 எல்லாம் இல்லையா. சான்ஸ்கிரிட் வந்து சமஸ்கிருதம் வந்து தேவ பாஷை, அது ஒரு விஞ்ஞான மொழி, ஒரு விஞ்ஞானமான மொழி. அது அந்த மொழி எல்லா மொழிக்கும் ஆரிஜின். அப்போ சான்ஸ்கிரிட்ல இருந்துதான் இந்த த்ரைங்கிறதுல 3. நீங்க வந்து பாருங்க, நான் ஒரு நம்பரா சொல்லிட்டு வர கரெக்டா கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். துவதியை, துவானா 2, இங்கிலீஷ்ல 2ன்னு சொல்லுவான். த்ரை அப்படின்னா 3, 3ன்னு சொல்லுவான். சதுர் அப்படின்னா 4, பஞ்சனா 5, சஷ்டினா 6, சப்தமினா 7, அஷ்டமினா 8, நவமினா 9, 9, 7, 8, 9 இல்லையா. தசமி 10, 10, டிசம்பர், நவம்பர், செப்டம்பர் எல்லாம் வருதா கரெக்டா. அப்போ சான்ஸ்கிரிட்ல எந்த லாங்குவேஜும் கிடையாது, சான்ஸ்கிரிட்ல எந்த நம்பரும் கிடையாது. ஸோ இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஆல் த லாங்குவேஜ், த சயின்டிஃபிக் லாங்குவேஜ், டிவைன் லாங்குவேஜ் இது. அதனால இங்க வந்து ராமர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அகல்யக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக
மூணாவது வரக்கூடிய யுகத்தை ரெண்டாவதே கொண்டு வந்துட்டாரு. துவாபரனா செகண்ட், துவாபரானா ரெண்டாவது வர வேண்டிய யுகம், திரேதானா மூணாவது வரக்கூடிய யுகம். ஆனா என்ன ஆயிடுச்சு, அப்படியே ரிவர்ஸ்ல ஆயிடுச்சு. திரேதாவுக்கு முன்னாடி வந்துச்சு, துவாபர யுகம் ரெண்டாவது வந்தது. ஸோ ராமருடைய பிளான் என்னன்னா, அகல்லிக்கு மோட்சம் கொடுக்கணும், ராவணனை வதம் பண்ணணும். அதனால இன்னும் நிறைய காரணம் இருக்கு. ஏன் ராவணனை வதம் பண்றதுக்கு ராமர் தான் வரணும், ஏன் அப்படி வந்தாருன்னா பின்னாடி படிப்போம். ஸோ இப்படி அகல்யைக்கு மோட்சம் கொடுக்க வந்தாங்க. ராமருடைய பாதம் அந்த ஆசிரமத்துல பட்ட உடனே அகல்யை சாப விமோட்சம் பெற்றாங்க. கௌதமர் அங்க வந்து ராமர் 2 பேருக்கும் நமஸ்காரம் பண்ணி அவங்கள பிரார்த்தனை பண்ணி அவங்க 2 பேரும் ராமர் ஆசீர்வாதம் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ராமர் முழுமுதற் கடவுள். ராமர் வந்ததுக்கு அப்புறம் தான் அகல்யக்கு சாபம் மோட்சம் கிடைச்சது. ஆனா அகல்யக்கும் கௌதமருக்கும் ராமர் நமஸ்காரம் பண்றாரு. அப்படின்னா அவங்க ராமரோட உயர்ந்தவங்க ஆயிட மாட்டாங்க. ஸோ ராம வந்து செட் அன் எக்ஸாம்பிள். யத்யதாதரதி சேஷ்டா தத்த தேவோதரோஜன சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தன்னு வருத்தது. ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்றாங்களோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப ராமரே முனிவர்களை வழிபடல, பிராமணர்களை வழிபடல, மரியாதை கொடுக்கல, நான் ஏன் கொடுக்கணும்னு கேட்பான். ராமரே முனிவருக்கு மரியாதை கொடுக்க நான் ஏன் கொடுக்கணும்னு கேட்பான் இல்லையா? ஸோ ராமர் வந்து மனித ரூபத்திலே வந்து ஒரு மனிதன் எப்படிலாம் தன் கடமையை செய்யணும், எப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பிராமணர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், தகப்பன்ட்டு எப்படி நடந்துக்கணும், மனைவிட்டு எப்படி நடந்துக்கணும், சகோதரர்கள் எப்படி இருக்கணும், பிரஜைகள்கிட்ட எப்படி இருக்கணும். He did all the role perfectly. எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் நேர்த்தியா பண்ணார், எல்லா உறவுகளையும் நேர்த்தியா பண்ணார். அதாவது ராமர் வந்து மரியாதை புருஷோத்தமா, இஸ் an exemplary person. பகவானி மனித ரூபத்துல வந்து எப்படி நடந்துக்கணும்னு காமிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கௌதமர்கிட்டலாம் பிரார்த்தனை பண்ணிட்டு திரும்ப தன் யாத்திரையை கண்டினியூ பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது தாடகையை வந்து கொண்டு மோட்சம் கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த ஆன்மா கொடூரமான ரூபத்தில் இருந்தது. தாடகைங்கிற அந்த அரட்சியோட உடல் அந்த ஆன்மாவுக்கு எப்படி மோட்சம் கொடுத்தாரு, அந்த ராட்சசியோட உடல் இருந்து அவளை விடுவிச்சிட்டாரு. அதுவும் ராமருடைய அனுகிரகம். இங்க அகல்கைங்கிற ஒரு நல்ல பொண்ணு, ரொம்ப தெய்வீகமான பொண்ணு, பதிவிரத, ஆனா தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டா, அவளுக்கு அந்த சாப மோட்சம் கொடுத்துட்டாரு. அப்போ தாடகையோட ஃபார் பெட்டர் அகல்யோட பெஸ்ட் வந்து சீதா. ஏன்னா சீதா வந்து ஜெகன் மாதா. ஸோ இப்போ என்ன நடந்தது, ராமர் வந்து சீதா வந்து பக்தியின் சொரூபம். சீதை இல்லைன்னா ராமாயணமே இல்லை. யோசிச்சு பாருங்க, சீதை இல்லைன்னா ராமாயணம் இருக்குமா? ராமாயணம் இல்லைன்னா எனக்கு என்ன வேலை? அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ சீதா தேவி என்ன பண்ணாங்க, சாரி ராமர் என்ன பண்ணாங்க, விஸ்வாமித்தர் கூட மிதிலைக்கு வந்தாங்க. மிதிலையில வந்த உடனே விஸ்வாமித்தர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு ஜனக மகாராஜ் ஓடி போய் அவரை வரவேற்று அவர் தன்னுடைய ஆசனத்துல அவரை உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி மரியாதை பண்ணி அவருக்கு சேவை பண்ணி, நீங்க ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கீங்க, களைச்சு போயிருப்பீங்க, ஓய்வு எடுத்துக்கங்க, அவருக்கு பிரசாதெல்லாம் கொடுத்து நல்லா சர்வீஸ் பண்ணி சேவையெல்லாம் பண்ணி, கூட 2 புருஷர்கள் வந்திருக்காங்க. பார்க்க அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறாங்க. 2 யங் பாய்ஸ், 14-15 வயசு தான் இருக்கும், சின்ன பசங்க. அப்படி பார்த்தா சூரியனை போல பிரகாசிக்கிறாங்க. தாமரை போல கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள். அப்படி பார்த்தா தோற்றத்துல வந்து அப்படி ராஜகுமாரர்கள் அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறாங்க. யார் இந்த குழந்தைங்க, அதுல இந்த பையன் யார் இவ்வளவு தேஜஸ்வியா இருக்காரு? அப்ப விஸ்வாமித்திரர் சொன்னாரு, இவங்க தான் வந்து அயோத்தியாவின் ராஜகுமாரர்கள், ராம் லக்ஷ்மண் தசரதன் புதல்வர்கள். ஓ ராம், வெரி நைஸ், உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு என்னோட இடத்துக்கு வந்து நீங்க விருந்தாளியா வந்து ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கேன், நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க, நாளைக்கு பேசலாம் அப்படின்னு அவங்களை தங்க வச்சுட்டு, அப்புறம் அடுத்த நாள் விஸ்வாமித்திரர் உட்காந்துட்டு இருக்காரு. ஜனகர் வர்றாரு, ரொம்ப கவலையா இருக்காரு. விஸ்வாமித்திரர் கேட்கிறாரு, ஜனக மகாராஜா உன் ராஜ்யம் எல்லாம் எப்படி இருக்கு, பிரஜைகள்லாம் எப்படி இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா, என்ன ஏதாவது குறை இருக்கா? ஜனகர் சொன்னார், என் ராஜ்யத்துல ஒரு குறையும் இல்லை, பிரஜைகள்லாம் என் குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நல்லா மழை பெய்யுது, தானியம் நல்லா கிடைக்குது, பசுக்கள் நல்லா இருக்கு, மக்கள்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க, எந்த ஒரு கஷ்டம் கிடையாது. நோய் வியாதி, இந்த தொற்று வியாதி, இந்த சண்டை சச்சரவு திருட்டு ஊழல் ஒன்றும் கிடையாது. எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். பட் எனக்கு ஒரு சின்ன கவலை சங்கடம் இருந்துட்டு தான் இருக்கு. என்ன உனக்கு கவலை, என்ன பிரச்சனை? என் பொண்ணு சீதா, இந்த சீதா தேவி வந்து எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த குழந்தை என் பொண்ணு. ஒரு நாள் ஜனகர் வந்து யாகம் பண்றதுக்காக, அப்பெல்லாம் யாகம் பண்றதுக்கு நிலத்தை முதல்ல உழுவாங்க. யாகம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பூமியை வந்து பியூரிஃபை பண்ணுவாங்க. அப்படி வந்து யாகத்துக்காக நிலத்தை உழுகும் போது அந்த ஏற்கலப்பை வந்து பூமியில மாட்டிக்கும், ஸ்ட்ரக் ஆயிடும். அந்த பூமியில மாட்டின ஏற்கலப்பை எடுக்கிற வரைக்கும் அவர் தானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு.
அதுக்கப்புறம் வந்து திரும்பி கண்டினியூ பண்ணுவார். அவரே பர்சனலா ஜனகரே போய் பர்சனலா ஏற்கலப்பை வச்சு உழுவார். அப்ப சீதா அப்படின்னா அந்த ஏற்கலப்படைய டிப்ல இருந்து வந்தவங்க, அந்த பூமியில இருந்து வந்தவங்க. அப்படி ஒரு அழகு, அப்படி தங்க உருக்கிய பொன்னிறமா இருக்காங்க. அந்த குழந்தை அப்படி பார்த்த உடனே ஜனகர் வந்து அப்படி மார்போடு எடுத்து தழுவிண்டாரு. அப்படி ஒரு அழகு இந்த குழந்தை. அப்படி ஜனகருடைய அரண்மனையில இந்த குழந்தை வந்து எல்லாருக்கும் அப்படி ஒரு அழகு. அந்த குழந்தைய பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி, பூமாதேவி அந்த குழந்தை. ஜனகனுக்கு குழந்தையா வந்தது, அதனால ஜானகின்னு பேரு. அப்போ ஒரு நாள் இந்த குழந்தை விளையாடிட்டு இருந்தது. சீதா வந்து அந்த அரண்மனையில் விளையாடிட்டு இருக்கா. அப்போ சின்ன குழந்தை ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருந்தா, பந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பந்து உருண்டு போய் எங்க விழுகுன்னா, ஜனகரோட அரண்மனையில ஒரு பெரிய சிவதனுசு இருக்கும். சிவதனுசு அப்படின்னா அது சாதாரண தனுசு இல்லை, சிவபெருமான் பயன்படுத்தினது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் சேர்ந்தாதான் அது தூக்க முடியும். 1-2 பேர் இல்லை, 500 பேர் சேர்ந்து தூக்கணும். அப்பேற்பட்ட பெரிய தனுசு. அது வந்து ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா, திரிபுராசுரங்கிற அசுரனோட சண்டை போட்டு அவனை வதம் பண்ணார். அப்பேற்பட்ட இது பவர்ஃபுல் வெப்பன் சிவதனுசு. அது ஒரு நாள் அந்த காலத்துல வந்து வேத காலத்துல எல்லாம் வந்து பூலோகத்தில் இருக்கிற மன்னர்கள் கூட தேவலோகத்துக்கு போவாங்க. பூமியில் இருக்கிற மன்னர்கள்லாம் அப்படி தேவலோகத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. அப்ப ஜனகருடைய ஆன்செஸ்டர் வந்து நிமி ராஜா. அந்த நிமி ராஜாவுடைய வம்சத்துல வந்தவங்க எல்லாம் தேவலோகத்துக்கெல்லாம் போய் தேவர்களுக்காக அசுரம் கூட சண்டை போட்டிருக்காங்க. அப்படி ஒருத்தர் தேவபரதன் ஒரு ராஜா போயிருந்தார், ஜனகருடைய முன்னோர்கள் ஒருவர். அவர் போய் தேவர்களுக்காக நின்று அசுரனோட சண்டை போட்டு அசுரங்கள்லாம் விரட்டி அடிச்சிட்டாரு. அப்போ அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், இவ்வளவு தூரம் நமக்காக வந்து சண்டை போட்டு எல்லாம் பண்ணியிருக்காருன்னு. அப்ப சிவபெருமான் சந்தோஷப்பட்டு அவர் சிவதனுசு அவர் கிஃப்டா கொடுத்தாரு. 500 பேர் சேர்ந்து தூக்குற தனுசு அவர் சாதாரணமா தூக்கிட்டு வந்து அரண்மனை வச்சிருந்தார் தேவவர்தன். அந்த சிவதனுச இந்த சின்ன குழந்தை 7-8 வயசா இருக்கும். அப்படியே இந்த பூவை நகர்த்தி வைக்கும்போது இடது கையில நகர்த்தி வச்சுட்டு பந்து எடுத்துட்டு போனாங்க. இது தசரதர் பார்த்து ஜனகர் பார்த்துன்னு பிரமிச்சு போனாரு. 500 பேர் சேர்ந்து தூக்க முடியாத தனுசை பொண்ணு அசால்ட்டா தூக்கி வச்சுட்டாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணாரு, இந்த தனுசை எடுத்து யார் நானே ஏற்றானோ அவனுக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் ஒரு நாள் எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் போகுது, எல்லா கிராமங்கள்லயும் நகரங்கள்லயும். இதனால சகலமானோருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், மிதிலாவின் சக்கரவர்த்தி ஜனக மகாராஜரின் புதல்வி ஜானகி ராஜகுமாரி, தாமரை போல கண்கள், பொன்னிறமான மேனி. அந்த பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணணும்னா இந்த சிவதனுசை தூக்கி நான் ஏற்ற வேண்டும். அந்த துந்துபி மத்தளெல்லாம் போட்டு ஊரெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன தண்டோரா போடுவாங்க தெரியுமா? கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, வீட்டு வரி கட்டாதவங்க எல்லாம் அரசாங்கத்துக்கு ஒழுங்கா வந்து கட்டிடுங்க, அவங்க பீஸ் கட்டையை கட்டிட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு தண்டோரா. அதை கேட்ட உடனே பல நாடுகள்ல இருந்து, அங்கா, கேக்கையா, விதர்பா, அப்புறம் வந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து ராஜகுமாரர்கள், ராஜாக்கள், மன்னர்கள், மாமன்னர்கள், சிற்றரசர்கள், பேரரசர்கள்லாம் வந்து அப்படி வரிசையில வந்து பார்த்தா சீதையோட அழகு. அந்த பொண்ணு எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும்னு ஆசையோட 500-1000க்கு மேல மன்னர்கள்லாம் வந்திருக்காங்க. வந்து அந்த சபையில வந்து இந்த சிவதனுசை எடுத்து நான் எட்டலான்னு போனா, இந்த சிவதனுசு இப்படி இருக்கு. இதை சிவதனுசா நினைச்சுக்கோங்க கொஞ்ச நேரம். இப்படி இருக்கு. நகர்த்த கூட முடியல, ஒருத்தனால 1 இன்ச்சு கூட நகர்த்த முடியல. பெரிய பெரிய மன்னர்கள் வந்தாங்க, பேரரசங்க வந்தாங்க, ஒருத்தர் கூட நகர்த்த கூட முடியல. கடைசியில் எல்லாருக்கும் பொறாமே ஆயிடும். ஜனகர் மேல யுத்தமே எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப ஜனகர் சொன்னாரு, என் பொண்ணு ஔவையார் ஆயிரூபா போல இருக்குன்னு. ஏன்னா ஒருத்தன் கூட இது வரைக்கும் இதை நகர்த்தினதே இல்லை. இப்படியே விட்டா என் பொண்ணு அவை பாட்டு, அப்ப அவை பாட்டு இல்லைன்னு இல்லை, நான் சும்மா ஒரு ஜோக்குக்காக சொன்னேன். என் பொண்ணு இப்படியே விட்டா பாட்டியா தான் ஆயிரணும், கல்யாணமே ஆகாது போல இருக்கு. ஒரு பையன் கூட இந்த சிவதனுசை நகர்த்த கூட மாட்டேங்கிறான். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்லுவாரு, ராமன் செய்வார், ராமர் அதை செய்வார். நாளைக்கே திரும்ப ஏற்பாடு பண்ணுங்க, திரும்ப சுயவரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, ராமன் அதை செய்வார். ராமர் ரொம்ப அப்படி பணிவா அன்போட உட்கார்ந்துருக்காரு. விஸ்வாமித்திரர் சொன்னார், ராமா நாளைக்கு வந்து இந்த சிவதனுசை எடுத்து நான் ஏற்ற வேண்டும். அவர் குருவிட்ட ரொம்ப பணிவா நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து திரும்ப அனௌன்ஸ்மெண்ட் போனது. இதனால சகரமானவருக்கு தெரிவிப்பது என்னவென்றால்,
எல்லா மன்னர்களும் வந்தாங்க, திரும்பி ட்ரை பண்றாங்க. இவர் கேகே நாட்டு மன்னன் போய் உட்கார்ந்துட்டாரு. இவர் அங்க நாட்டு வேந்தன் போய் உட்கார்ந்துட்டாரு. இவர் மகத நாட்டு மன்னன் அகத்தவே முடியல. கடைசியில அயோத்தியாவின் ராஜகுமாரன், அயோத்தியாவின் இளவரசன் ஸ்ரீராமன் அப்படின்னு டக்குன்னு சீதா பாக்குறாங்க. அது வரைக்கும் சீதா யாருமே பார்த்தது இல்லை. சீதா தேவி தன் வாழ்க்கையில எந்த ஆணையும் முகத்தை கூட பார்த்தது இல்லை. அங்க அந்த சபையில மேல ஒரு கன்னி மாடம் இருக்கும். அந்த ராஜசபையில அங்க சீதா தன் தோழியோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே முகம் எல்லாம் மறைச்சு அப்படியே கையில மாலை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராமனை டக்குன்னு பார்த்தாங்க. அப்பதான் கம்பர் எழுதுறாரு, அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான். அங்க ராமரும் பார்த்தாங்க சீதைய, சீதையை ராமர் பார்க்கிறாரு. ராமர் சீதையை பார்க்க, ராமரை பார்க்க. இது ஆர்டினரி லவ் இல்ல, இது சாதாரண காதல் இல்ல, திஸ் தேர் எட்டர்னல் கன்சர்ட். அவங்க நித்தியமான தம்பதிங்க. அப்புறம் ராமனு கேட்ட உடனே தான் சீதை அப்படி பார்த்தாங்க. அப்படியே சீதையோட முகம் அப்படி தாமரை பூ மாதிரி இருக்கு. ராமரின் முகம் அப்படி சாந்தம், சூரியனை போல பிரகாசம். ஆஹா, இந்த மகாபுருஷர்லாம் எனக்கு கணவரா வரணும், இந்த சீதையில எனக்கு மனைவியா வரணும். அப்புறம் விஸ்வாமித்திரர் பாதம் தொட்டு வணங்கி, அப்புறம் ஜனகருடைய பாதம் தொட்டு வணங்கிட்டு ராமர் போனார். ராமர் போய் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல இப்படி தூக்கி நிறுத்திட்டார். பொதுவா ரைட் ஹேண்ட்ல யூஸ் பண்றவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல பலம் இருக்காது. வலது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு இடது கையில பழக்கம் இருக்காது. சரி, அப்படியே இடது கையில பழக்கம் உள்ளவங்களுக்கு பலமா இருந்தாலும் இது வரைக்கும் நகர்த்த முடியாத வில்ல முதல்ல நிறுத்தி வச்சுட்டாரு. நகர்த்த முடியாத வில்ல தூக்கி நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு அதுல அப்படி நான் ஏற்றார். அந்த வில்ல அப்படி நான் ஏற்றினார். அது நான் ஏற்று இந்த நூல் ஏற்று சுத்தும் போது அப்படியே வளைஞ்சு 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 உடைச்சுது. அவ்வளவுதான். அந்த வில்லு உடையும் போது ஜனகர், விஸ்வாமித்திரர், லக்ஷ்மணன், ராமர், சீதை மீது தவிர மீது எல்லாம் பூமியில கிடக்காங்க. இந்த மன்னர்லாம் சேர்ல இருந்து நடு கீழே விழுந்துட்டான். ஒரு பூகம்பமே அந்த மாதிரி. அந்த சப்தம் 3 உலகத்தையும் எதிரொலித்தது. ராமர் அந்த சிவதனுசு முடிச்ச போது 3 உலகம் சத்தம் எதிரொலித்தது. இந்த மன்னர்லாம் தரையில உருண்டு இருக்கான். இடி பூகமே வந்துருச்சுன்னு நினைச்சான். அப்புறம் பார்த்தா தேவர்கள் ஆகாசிலிருந்து பூக்களை மலையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி. சரி, அப்ப லட்சுமணன் ஒரு நாள் கேட்டாரா ராமர்கிட்ட, ராமா, நீங்க அந்த சிவதனுச்சை உடைச்சிங்க, சரி, ஏன் மேல உடைக்காம கீழே உடைக்காம நடுவுல மட்டும் உடைச்சிங்க அப்படின்னு கேட்டார். யாரு? லக்ஷ்மணன். இப்ப ராமர் சொன்னாரா, இந்த சிவதனுசனை நடுவுல உடைச்சதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு ஜீவாத்மா பிறக்கும் போது ஆணவம் கிடையாது. நம்ம பிறக்கும் போது ஆணவம் இருந்ததா? நமக்கு நம்ம பிறக்கும் போது அது அகங்காரம் இருந்ததா? கிடையாது. இறக்கும் போது அது ஆணவம் அகங்காரம் இருக்குமா? இந்த நடுப்பட்ட வாழ்க்கையில தான் ஆணவம் அகங்காரம் தான். கரெக்டா? ஒரு ஜீவாத்மாவுக்கு பிறக்கும் போது ஆணவம் கிடையாது, அகங்காரம் கிடையாது, அகந்தை கிடையாது. இறக்கும் போதும் ஆணவம் கிடையாது, அகங்காரம். யாராவது சொல்லுவாங்க ஆணவம் பிடிச்சி இறந்து போனான்னு சொல்லுவோமா? ஐயோ பாவம் செத்து போயிட்டான்னு சொல்லுவோம். ஏன் பிறக்கும் போதே ஆணவம் பிடிச்சவன்னு சொல்லுமா? சொல்ல மாட்டோம். இப்போ பிறந்தாரு, இருந்தாரு. இந்த நடுவுல பாருங்க எவ்வளவு ஆணவம். ஆணவம் என்ன, அகங்காரம் என்ன, அகந்தை என்ன. அதனாலதான் இந்த நடுவுல உடைச்சிடணும். நடுவுல இருக்கிற இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஆணவம், அகந்தை இருக்கக்கூடாது. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி. அப்புறம் சீதா தேவி ராமருக்கு மாலை போடணும். சீதா தேவி பார்த்தா ராமர் அப்படியே உயரமா நிக்கிறாரு, அப்படி பிரம்மாண்டமா அப்படி நிக்கிறாரு. சீதாவுக்கு மாலை போட முடியல, எட்டி போட முடியல. ராமருக்கு குடிஞ்சு கொடுத்தா தானே மாலை போட முடியும். அப்படி கம்பீரமா நிக்கிறாரு. சீதா தேவி மாலை போடணும். லக்ஷ்மணன் பார்த்துட்டே இருந்தாராம். ஓடி ராமருடைய பாதங்கள் நமஸ்காரம் பண்ணாராம். லக்ஷ்மணன் நமஸ்காரம் பண்றானே ராமர் குடிஞ்சு தூக்குனாராம். சீதை மாலை போட்டுட்டாங்க. ஸ்ரீ லக்ஷ்மண் பிரபு கி. அப்புறம் இந்த செய்தி அயோத்தியாவுக்கு போனது. இந்த மாதிரி ராமர் சீதையை கரம் பிடித்து விட்டார். மிதிலையில ஒரு பெரிய திருமண கலவிழா நடக்க போகுது, எல்லாரும் வாங்க. தசரதர், கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி, அப்புறம் பரதன், சத்ருகனா எல்லாருக்கும் கடிதம் போட்டு நீங்க உடனே வாங்க, அயோத்தியால இருந்து வாங்க, இந்த திருவிழா கோலத்துல கலந்துக்கங்க, உங்க பிரபுக்கு சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமா எல்லாம் அயோத்தியால இருந்து ஒட்டுமொத்த அயோத்தியா வாசிகள்லாம் ரதம் எடுத்துட்டு, தேர் எடுத்துட்டு, சீர்வரிசையோட அப்படி வராங்க.
வந்து மிதிலாவே கோலாகலம் பூண்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் தோரணங்கள், தங்கத்தாலான வளைவுகள், ஆபரணங்கள், ஐஸ்வர்யங்கள். இப்படி பிரம்மாண்டமான திருக்கல்யாணம், சீதா கல்யாணம். சீதா கல்யாண வைபோவமே, ரொம்ப அற்புதமான கல்யாணம் சீதா கல்யாணம். அப்ப ராமர் சீதையை கல்யாணம் பண்ணாங்க. அப்ப லக்ஷ்மணாவுக்கு வந்து சீதையோடைய தங்கை ஊர்மிளா. அப்புறம் அந்த கேகை நாட்டு மன்னனுக்கு இன்னும் 2 பொண்ணு இருந்தாங்க. குஷத்வஜ ராஜாக்கு, குஷத்வஜ ராஜாக்கு 2 பொண்ணு. ஒரு பொண்ணு வந்து ராமர் வந்து சீதா, லக்ஷ்மணன் ஊர்மிளா, அப்புறம் இன்னொரு மாந்தவி சுதோ, இன்னொரு பொண்ணு பேர் இருக்கு சுகீர்த்தி என்னமோ வரும். இந்த 4 பொண்ணுகளையும் அவங்களுக்கு கல்யாணம், 4 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரும் சீர்வரிசையோட, இன்னைக்கு தங்க வைக்கிற வரைக்கும் சீர்வரிசையெல்லாம் கொடுக்க முடியாது, அதனால பொண்ணை வேணா கூட்டின்னு போய்க்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏதோ நகை போடுற கூட்டின்னு போய்க்கோன்றுவாங்க. அன்னைக்கு வண்டியா சீர்வரிசை, ஆபரணங்கள், ரத்தனம், முத்து, பவளம், வைரம். அது அயோத்தியாலே அதுக்கு பற்றாக்குறை கிடையாது. ஆனாலும் அது அன்பு. இந்த சீர்வரிசையில எடுத்துன்னு போய் தான் தசரத அயோத்தியாவை நடத்தணும்னு இல்லை, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த சீர்வரிசையெல்லாம் கொடுத்து அப்படி ஊர்வலமா, அப்படி பிரம்மாண்டமா வந்து அந்த ஊர்வலத்துல ராமர் சீதையும் அயோத்தியாவுக்கு வராங்க. இப்ப டபுள் தமாக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே சமயத்துல 2 அச்சீவ்மெண்ட். ஏன்னா அயோத்தியா மக்கள் இது வரைக்கும் ராமருடைய அழகையே பார்த்துட்டு இருந்தவங்க. ராமர் நடந்த அழகு, ராமர் நின்ன அழகு, ராமர் உக்காந்த அழகு, ராமர் சிரிச்ச அழகு. இந்த பாட்டு ராமருக்கு தான் பொருந்தும். நீ நடந்தா நடை அழகு, இது ராமருக்கு தான் பொருந்தும். ஏன்னா வயசாயிடுச்சுன்னு நடக்க முடியாது, குச்சி வச்சுதான் நடக்கணும். ஆனா ராமருக்கு வயசே ஆகாது, அவர் இளம், எப்பவுமே நவயௌவனம். ராமர் வந்து நவயௌவனம். ராமர் சிரிச்சால் அழகு, அவருக்கு பல்லு போகாது. நமக்கு ஒரு காலத்துல பல்லு போயிடும். அப்புறம் சிரிச்சா அப்படி வாய் போத்தின்னு தான் சிரிக்கணும் இல்லையா? நீ சிரிச்சா பல்லு போனதுக்கு அப்புறம் நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? மனைவி கூட சொல்ல மாட்டான் இல்லையா? நீ பேசும் தமிழ் அழகு இல்லையா? வயசானதுக்கு அப்புறம் தமிழ்ல ஒழுங்கா வராது, வர வார்த்தையை பேசிக்க வேண்டியதுதான். அப்போ நமக்கு ஜென்ம மிருத்து ஜரா உண்டு, ராமருக்கு ஜென்ம மிருத்து ஜராலாம் கிடையாது. அவர் நவயௌவனம். அவர் எப்பவும் அழகுதான். அந்த மாதிரி ராமருடைய அழகே பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப கூட இன்னொரு அழகு சேர்ந்துடுது, சீதா. சீதையோட அழகை பார்த்து ஆஹா இவங்கெல்லாம் தம்பதிங்க, இந்த சீதை எவ்வளவு அழகு அப்படின்னு சீதையோட அழகுல மயங்கி போனாங்க. ராமரோட அழகுல மயங்கி இருந்தவங்க இப்போ சீதையோட அழகுல மயங்கினாங்க. நான் நேரம் பார்த்துக்கிறேன், பேசிட்டு இருக்கேன். ஓகே, டைம் இருக்கு இல்லையா? எவ்வளோ ஆச்சு? ஓகே, எவ்வளவு பேர் இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றீங்க? இன்னும் ஒரு 1/2 hour கண்டினியூ பண்ணலாம். ஓகேயா? சரி, தேங்க்யூ. அந்த மாதிரி சீதையோட அழகுல மயங்கி அவங்களை அப்படி வரவேற்று அந்த அயோத்தியா மக்களுக்கு இப்ப 2 அழகு பார்க்க 2 கண்ணு பத்தல. ராமரை பார்க்கறதா சீதையை பார்க்கறதா, அப்படி அழகு. அப்புறம் ஒரு நாள் தசரதன் நினைச்சாரு, எனக்கு ரொம்ப வயசாயிட்டே இருக்கு, பேசாம ராமனுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுத்து, அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அரியாசனத்துல உட்கார வச்சு அந்த பெரும் கடமையை முடிஞ்சுது அப்படின்னு ராமருக்கு பட்டாபிஷேகம். இந்த நாளுக்கு தான் அயோத்தியாவாசிகள் காத்துட்டு இருந்தாங்க. என்னைக்கு பிரபு ராமர் இங்க ஆள மாட்டாரு, என்னைக்கு அவர் அரியாசனத்துல உட்கார மாட்டாரு, என்னைக்கு அவர் கட்டளை போட மாட்டாரு, என்னைக்கு அவர் அந்த அரியாசனத்துல சக்கரவர்த்தியா பார்க்க போறோம், ராஜாராமனாக, ரகுகுல திலகனாக, ராஜீவ லோச்சனாக அந்த அரியாசனத்துல ராமரை என்னைக்கு பார்க்க போறோம்னு அயோத்தியா மக்கள் ஏங்கிட்டு இருந்தாங்க. அந்த நாள் நிறைவேற போகுது. தசரதர் ஒரு நாள் மந்திரி கூப்பிட்டு சொன்னாரு, வசிஷ்டர்கிட்ட பேசினாரு, இந்த மாதிரி ராமனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்ல விஷயம் தான் இது, உடனே பண்ணிடணும், காலம் தாழ்த்தக்கூடாது, நல்ல விஷயத்த தாழ்த்தக்கூடாது, உடனே ராமனை கூப்பிட்டு சீதையை கூப்பிட்டு நீங்க தயாராகிக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு பட்டாபிஷேகம். இன்னும் கௌசல்யா சீதையை கூப்பிட்டு நீ விரதம் இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ராமா சீதா நீங்க என்ன எப்படி இருக்கணும், நாளைக்கு என்னென்ன யாகம் நடக்கும், என்ன பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அயோத்தியாவே கோலாகலம் பூண்டது. எங்கு பார்த்தாலும் தோரணங்கள், வண்ண வண்ண தோரணங்கள், வண்ண வண்ண விளக்குகள், எங்கு பார்த்தாலும் வண்ண வண்ண கோலங்கள், மக்கள்லாம் கோலாட்டம் கும்மி ஆட்டம்லாம் டான்ஸ் பண்ணி அப்படி அந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம். கௌசல்யா, சுமித்ரா, கைகை எல்லாம் தானம் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரு வந்து கேட்டாலும் தசரதர் ஒரு பக்கம் தானம் கொடுத்துட்டு இருக்காரு, கௌசல்யா ஒரு பக்கம், சுமித்ரா, கைகேயோட அரண்மனைக்கு யாரு வந்தாலும் என்ன கேட்டாலும் தானம் கொடுக்குறாங்க. ஆபரணங்கள், பட்டு வஸ்திரங்கள், நிலம், தானியம், என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணாலும் கேளுங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம். அப்ப கைகைக்கு அவ்வளவு சந்தோஷம்.
ராமனுக்கு பட்டாபிஷேகம், கைகைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ கைகையுடைய மெய்ட் சர்வெண்ட் வரா, மந்தாரா. ஏன்னா மந்தாரா வந்து அயோத்தியாவை சேர்ந்தவள் இல்லை, மந்தாரா வந்து கேகை நாட்டை சேர்ந்தவன். மந்தாரா வந்து அயோத்தியாவுக்கு வரும்போது, கைகை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது தசரத மந்தரையும் கூட மெய்ட் சர்வெண்டா வந்தா, கைகையுடைய பணிப்பெண்ணா வந்தா. அதனால சொந்த ஊர்ல இருந்து வந்ததுனால கைகைக்கு மந்திரை மேல ஒரு தனி ஒரு அன்பு உண்டு. கைகை இடத்துல எவ்வளவு பணிப்பெண்கள் இருந்தாலும் மந்தராஜன் சொந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா, அதனால அவன் மேல ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் கைகைக்கு. மந்தரையை பார்த்த உடனே கைகை வந்து தான் அணிந்திருந்த முத்து மாலை எடுத்து கைகை கொடுக்குறா. அவ போட்டிருந்த மாலை, ராணி மகாராணி போட்டிருந்த மாலை எடுத்து கைகை வந்து மந்திரை கொடுக்குறா. மந்தரா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு இந்த மாலையை கழட்டி மந்திரைட்டு கொடுத்தா. அதை வாங்கி அப்படி தூக்கி வீசினா மந்தரா. பைத்தியக்காரின்னு, நீ இல்ல, நீ உனக்கு மூளை இல்லையா, புத்தி இல்லையா, உனக்கு என்ன நடக்குது? அந்த நேரத்துல பரதன் இல்ல, அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காரு கேகை நாட்டுக்கு. உன் பையன் இல்லாத நேரத்துல ஏன் அவசர அவசரமா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஏன் உன் கணவர் இப்படி பண்ற? ஏன் உன் மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாதா? இதை நீ கேட்காம, இதை புரிஞ்சுக்காம பைத்தியக்காரி இதை கொண்டாடிட்டு இருக்க. அப்ப கைகையை சொல்றா, ராமன் என் வயிற்றுல பிறக்கலான்னு என் குழந்தைதான். ராமன் என்கிட்ட எவ்வளவு அன்பா இருப்பான். ராமனை யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்கும் ராமனை பிடிக்குமே. அவன் அமைதி, அழகு, அன்பு, எவ்வளவு தெய்வீகமான குணம் இருக்கு. அவன் என்னை வந்து கௌசல்யிலிருந்து வேற ஆளா பார்த்ததே இல்லை. கைகை சொல்றா, ராமனை வந்து என்னோட இன்னொரு அம்மாவை பார்த்தது இல்லை. கௌசல்யிட்ட எப்படி நடந்துக்கிறாரோ அதே மாதிரி தான் என்கிட்ட நடந்துக்கிறாரு. ராமன் என் உயிர், ராமனை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அதனால தான் இவ்வளவு கொண்டாடிட்டு இருக்கேன். இப்போ ராமாயணத்தை இங்க ஒரு அழகான ஒரு பாடம் இருக்கு. என்னன்னா, மக்களுக்கு 2 விதமான வியாதி வரும். நம்ம எல்லாருக்கும் 2 விதமான வியாதி வரும். ஒன்று உடல் சார்ந்த வியாதி வரும், இன்னொரு மனம் சார்ந்த வியாதி வரும். இந்த உடல் சார்ந்த வியாதி இருக்கு இல்லையா, அது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணாது அவ்வளவு ஈஸியா. இப்போ எனக்கு ஒரு வியாதி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கேன்சர் வந்து உங்களுக்கு எல்லாரும் கேன்சர் வந்துடாது. இல்லை எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர்னா உங்களுக்கு எல்லாரும் ஃபெயிலியர் ஆயிடுது. ஆனா எனக்கு மனதுல ஒரு குழப்பம் இருக்குன்னா என் கூட பழகிட்டு இருந்தா உங்களுக்கு வந்துடும். எனக்கு கோபமா நடந்துட்டு இருந்தா என் கூட சேர்ந்தா நீங்களும் கோபப்பட ஆரம்பிச்சிருவீங்க. நான் யாரையாவது புகார் சொல்லிட்டே இருந்தா என் கூட சேர்ந்தா நீங்களும் புகார் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருந்தா என் கூட சேர்ந்தா நீங்களும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? இது சுபாவம். மனசு வந்து நம்ம யாரோட அசோசியேட் பண்றோமோ அது அப்படி ஆயிடுவோம். நம்ம யாரோட சங்கம் வச்சுட்டு இருக்கிறோமோ அப்ப இந்த மனோ வியாதி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங். மனதினால வரக்கூடிய வியாதி வந்து ஈஸியா பரவிடும். இப்போ அயோத்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ராமர் மேல அன்பு. யாருமே ராமர் மேல ராமரை யாருமே வெறுக்க மாட்டான். ஈவன் கைகை கூட வெறுக்கல. ஆனா கைகைக்கு என்னாச்சு, மந்திரையோட சங்கம் ஆயிடுது. மந்திரையும் அயோத்தியாவை சேர்ந்தவள் இல்ல, மந்திரை அயோத்தியாவை சேர்ந்தவளா தான் அவளுக்கு அந்த வியாதியை வந்திருக்கு. மனோவியாதி எப்படி வந்தது? மந்திரிக்கு ராமர் மேல பொறாம. இது என்ன கைகை என்னுடைய நாட்டை சேர்ந்த பொண்ணவோ, அவனோட பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாம ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஏத்துட்டு இருக்கா அப்படின்னு மந்திரிக்கு பொறாம வந்துருச்சு. மந்திரை கோபம் வந்துருச்சு. அப்போ மந்திரை அயோத்தியாவில் உள்ள யாருக்குமே மனநோய் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ராமர் மேல அன்பு இருக்கு. ஆனா மந்திரை வந்து அயோத்தியிலிருந்து வெளியிலிருந்து வந்தோம், அதனால வியாதி வந்துருச்சு. இப்ப என்னாச்சு, மந்திரையோடைய சங்கத்துல கைகைக்கு வியாதி வந்துருச்சு. கைகையுடைய மந்திரையோட மனோபாவம் கைகையை பிடிச்சிட்டு இருக்கு. முதல்ல நல்லதான் பேசிட்டு இருந்தான், இப்ப பேசணும் இல்லையா? கைகை வந்து ராமனை தன் குழந்தையா நினைச்சிட்டு இருக்கா, ராமனும் கைகை அம்மாவா நினைச்சிட்டு இருக்கா. இப்படிதான் அவங்களுக்குள்ள அன்பு. ஆனா மந்திரைட்டு இருந்து கேட்டு 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 அப்படியே அந்த வியாதி பிடிச்சிருக்கு கைகைக்கு. அப்புறம் யோசிச்சா, மந்திரை சொல்றது கரெக்டு தானே. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன், உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கேன், நீங்க ரொம்ப யோசிச்சுட்டு அப்பா அவர் சொல்றது கரெக்டு தானே. நான் கிருஷ்ணரை பத்தி நல்லது சொல்லிட்டே இருந்தா, என்கிட்ட பழகிட்டே இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் கிருஷ்ணரை பத்தி நல்லது சொல்லி கொடுத்தாரு, அது உங்களுக்கு பிடிச்சி போயிடும். இதே நான் வந்து பக்தனால ஒரு நாத்திகனா இருக்கேன், என் கூட பழகிட்டு இருந்தா அவர் சொல்றது கரெக்டு தானே, கடவுள் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு. அது அப்படி அந்த வியாதி பிடிச்சிடும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த வியாதி பிடிச்சிட்டு இருக்கு இப்போ. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மந்திரையோட சங்கத்தினால கைகையோடைய மனசு மாறி போயிடுது. அப்புறம் மந்திரை சொன்னா, நீ போய் உன் கணவர் முன்னாடி போவாத, நீ போய் அன்னைக்கு வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அரண்மனை இருந்தது இல்லையா, அந்த அரண்மனையில ஒரு இடத்துக்கு ஒரு வீடு உண்டு. இப்போ ஒரு ரூம் இருக்கும். ஒரு பெரிய அரண்மனையில எல்லாத்துக்கும் ஒரு ரூம் இருக்கும். இப்ப நம்ம வீடு கட்டினாலே சமையல் அறைன்னு ஒன்று வச்சிருக்கோம், படுக்கை அறைன்னு ஒன்று வச்சிருக்கோம், ஹால்னு ஒன்று வச்சிருக்கோம். அந்த மாதிரி கோபத்துக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள போயிட்டா நீங்க கோபமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் அழுகைக்குன்னு ஒரு ரூம் இருக்கு, அங்க போனா நீங்க இயல்பாகவே அழுதுட்டு இருப்பீங்க. சிரிக்கிறதுக்கு ஒரு ரூம் போனா அந்த மாதிரி இந்த அட்மாஸ்பியர் இருக்கும். இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ளேயே எல்லாம் நடக்குது. அங்கேயே இந்த ஹாலில் உட்காந்து இவன் கோபமா இருக்கானா அழுகிறானா சிரிக்கிறானு தெரியாது, அது பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னைக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ள போனா
ஒரு ஆள் தான் இருக்கு. இவன் கோபமா இருப்பானோ இல்ல அழுதுட்டு இருப்பானோ சிரிப்பானோ பாவம் என்னன்னு பழகுனாதான் தெரியும். ஆனா அன்னைக்கு அந்த அறைக்குள்ள போனாலே தெரிஞ்சிடும். அப்போ கை என்ன பண்ணா கோபமான அறைக்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கா. நகையெல்லாம் கழட்டி போட்டுட்டு ராஜ உடையெல்லாம் கழிச்சு போட்டுட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டு தரையில படுத்து கிடக்கா. கைகைக்கு இப்போ மந்திரியோட வியாதி பிடிச்சிருச்சு. பாருங்க, இந்த தொற்று வியாதி எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். ஸோ கைகைக்கு வியாதி பிடிச்சிருத்து. அவள் மந்திரியோடைய மனோபாவம் வந்து அந்த அந்த வியாதி அவளுக்கு பிடிச்சிட்டு அவர் தரையில படுத்து கிடக்கா. நகையெல்லாம் கழட்டி போட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு தரையில படுத்து கிடக்கா. தசரதர் வந்து தசரதருடைய மனைவிகள்லயே கைகை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப இளமையான மனைவி, ரொம்ப அன்பானவோ. ஒரு சமயத்துல தசரதர் உயிரை கூட காப்பாத்திருக்காவோ. ரதம் ஓட்டின்னு போய் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது தசரதர் மயங்கிடுவார். அப்போ ரொம்ப சாமர்த்தியமா ரதத்தை ஓட்டின்னு போய் கைகை வந்து தசரதரை காப்பாத்திருக்கா. அந்த மாதிரிலாம் பண்ணனால அவன் மேல தசரதுக்கு ஒரு தனி அன்பு உண்டு, தனி பிரியம் உண்டு. அந்த மற்ற மனைவிகள் மேல விட கைகைக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு தசரதருக்கு. அரசியல் விவகாரம் எல்லாம் முடிச்சுட்டு ராஜசபையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. கைகையோட அந்த புறத்துக்கு வர்றாரு. கைகையை தேடுறாரு. அவ எந்த ரூம்ல இருக்கா? கோபமான ரூம்ல இருக்கா. நல்லவேளை ஹாலில் இருந்தா தெரிஞ்சிருக்காது. இப்ப ஏன் கோபமான ரூம்ல போய் உட்காந்துட்டு இருக்கா? உட்காந்துட்டு இல்ல, தரையில படுத்து கிடக்கா. அப்ப தசரதர் உள்ள நுழையும் போது கைகை தரையில படுத்துட்டு இருந்தான். தசரதை பார்த்தோன்னே ஒரு மனசை விட்டு போயிடுது. என்ன ஆச்சு உனக்கு? யாரோ ஒன்று ஏதாவது சொல்லிட்டாளா? யாரோ ஒன்று அவமானப்படுத்திட்டாங்களா? இல்லை உங்க விருப்பத்தை நான் ஏதாவது பூர்த்தி செய்யல, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு முதல்ல கேட்கிறாரு. கேட்டு என்னாச்சு கைகை உனக்கு அப்படின்னு கைகையை தூக்கி நிறுத்த முயற்சி பண்ற. தரையில விழுந்து அழுதுட்டு இருக்கா. தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அவர் அழுதுட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னா தசரதர் தரையில விழுந்து அழுதுட்டு இருக்காரு, கைகை நின்றுட்டு இருக்கா. இப்ப என்னாச்சு? கைகையுடைய மனோபாவம் தசரதர் பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா? ஒரு 10 நிமிஷம் தான் நின்று இருப்பாரு. கைகை எந்திரிச்சு நின்ட்டா, தசரதர் தரையில விழுந்துட்டாரு. அவர் தரையில விழுந்து அழுதுட்டு இருக்காரு. அப்படி என்ன கேட்டா தசரதர் அழற மாதிரி, ராமன் காட்டுக்கு போகணும், நீங்க வந்து என் மகன் பரதனை அரியாசனத்துல உட்கார வைக்கணும், ராமனை காட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு கைகை சொல்றா. இதை கேட்ட உடனே தசரதர் ரெண்டா வெடிச்சு போயிடுது. அவர் சொன்னா, ராமன் உனக்கு என்ன பண்ணா? அவன் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணது இல்லையே. மேல நீயும் ராமன் மேல அன்பா தானே இருந்த, ராமன் ஏன் காட்டுக்கு போகணும்? அதெல்லாம் முடியாது. ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் நாடாளணும். அப்புறம் கெஞ்சி பாக்குறாரு, அழுது பாக்குறாரு, திட்டி பாக்குறாரு, சண்டை போடுறாரு, காலிலேயே விழுந்துட்டாரு. அவ வயது ரொம்ப சின்னவ வயதுல அவ காலில் விழுந்து அலறாரு. வேண்டாம், சரி உன் மகன் பரதன் வேணா நாடு ஆண்டுட்டு போகட்டும், ராமன் காட்டுக்கு போக வேண்டாம். பரதன் வேணா ராஜ்யத்தை வச்சுக்கிட்டும் ஆண்டுட்டு போகட்டும், ராமன் ஏன் காட்டுக்கு போகணும்? அப்ப எனக்கு 2 வாரம் நீங்க கொடுத்துதான் ஆகணும், எனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த ரதம் ஓட்டும் போது தசரதர் வாக்கு கொடுத்துருப்பாரு, நீ ஏதாவது வரம் கேளு தரேன்னு. 2 வாரம். இப்ப வேணா சந்தர்ப்பம் வரும்போது கேட்கறேன். நான் மந்திரை சொன்னா இதான் சந்தர்ப்பம், போய் கேளுங்க. மந்திரை சொன்னா இதான் சந்தர்ப்பம், கேட்டுடுங்க. அப்போ கைகை கேட்டா, என் மகன் பரதன் நாடாளனும் உன் ராமன் காட்டுக்கு போகணும், 4 வருஷம் காட்டுல போயிருக்கணும். தசரதுக்கு அப்பவே உயிர் போயிடுது, பாதி உயிர் போயிடுச்சு. உயிரை கையில பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காரு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு பூரா அவர் எழுந்திருக்கவே இல்லை, தரையில் விழுந்து அழுதுட்டு இருக்காரு. காலையில பொழுது விடிஞ்சது. சுமத்திரை வந்து ராஜாவை எழுப்புறதுக்காக அரண்மனை அந்த புறத்துக்கு வராரு. ராஜாதி ராஜ ராஜமாட்டாண்ட ராஜ கம்பீர தசரத மகாராஜ்கி ஜெயஹோ என்ன சொன்னாலும் மன்னர் வெளியில வரல. ஒரு சுமந்திரன் உள்ள போய் பார்த்தா அவர் தரையில விழுந்து அழுதுட்டு இருக்காரு. அப்ப நடந்த விஷயம் எல்லாம் கேட்டா அவருக்கு அழுக வருது. என்ன கைகை இப்படி கல்நெஞ்சம் படிச்சவளா இருக்காளேன்னு. சரி என்ன பண்றது? இப்போ வரம் கொடுத்துட்டாரு இவரு தசரதர், நீ ராமன் அழைச்சிட்டு வாண்ணா. கைகை நீ போய் ராமன் அழைச்சிட்டு வாண்ணா. அப்ப ராமன் காலையில வராரு. அப்படி நடந்து வரும்போது ரதத்துல வராரு. 2 பக்கம் மக்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராமர் என்ன ஆக போறாரு? பட்டாபிஷேகம் பண்ணி அயோத்தியாவோட சக்கரவர்த்தியாக போறாரு. அவர் அரியாசனத்துல பார்க்க போறோம், ராஜாராமனா பார்க்க போறோம், அதோ போறாரு ராமர் அப்படின்னு எல்லா மக்களும் கனவு கண்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராமர் அரியாசனத்துல பார்க்க போறோம்னு. அங்க போனோடனே ராமர் தசரதரை பார்த்தா அவர் கரையில விழுந்து அழுதுட்டு இருக்காரு. ராமருடைய முகத்தை பார்க்க மாட்டேங்கிறாரு. ராமர் சொன்னா, அப்பாவுக்கு என்னாச்சு? அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு. என்னாச்சு உங்களுக்கு? ராமனை எப்படி பார்க்க முடியும்? அவரால் ராமனை பார்க்க முடியாது. ராமன் நீ காட்டுக்கு போன்னு சொல்ல முடியும், அந்த சக்தியும் அவருக்கு கிடையாது. ராமனை பிரிகிற சக்தியும் அவருக்கு கிடையாது. அப்ப கைகை சொன்னா, அவன் அப்பா வந்து நீ ராமா, நீ அப்பாவுடைய வாக்குறுதியை காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன். தந்தையோட சொல்லுதான் உனக்கு வேதம், அதான் உனக்கு மந்திரம். ஆமா, அப்பா என்ன சொல்ல நான் செய்ய போறேன்னா. என்ன சொன்னாரு? அப்பா என்கிட்ட 2 வாரம் கொடுத்துருக்கா, அவர் உன்கிட்ட சொல்ல தயங்கிட்டு தான் படுத்துட்டு இருக்காங்க. சரி என்ன சொன்னாரு? என்னுடைய மகன் பரதன் நாடாளனும் நீ காட்டுக்கு போகணும்னா. ராமர் முகத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் கோபமோ இல்ல வருத்தமோ எதுவுமே இல்லை. அப்பாவுடைய விருப்பம் அதுனா அது நிறைவேற்றுனா தானே என் கடமைன்னு சொன்னார்.
இதை கேட்டோன்னே தசரதர் எக்ஸ்ட்ரா அழுகிறார். இந்த மாதிரி ஒரு பையனை போய் இப்படி பண்ணிட்டாலே அவர். ஏன் நம்மளா இருந்தோம் ஒரு அம்மாவை முதல்ல ஒரு அறை விட்டுருப்போம். நீ வேணா காட்டுக்கு போ, நான் ஏன் போகணும் இல்லையா? அப்பாவையும் கூட்டின்னு போகணும் இல்லையா? அன்னைக்கு ராமர் என்ன சொன்னாரு, நான் போறேன்னு சொன்னார். அப்ப என்ன பண்றது? தசரத அவர் முகத்தையே பார்க்க முடியாம அழுதுட்டே ராமா ராமா ராமான்னு அழுதுட்டே இருக்காரு அவர். இப்ப ராமர் போய் நேராக கௌசல்யிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி அப்பா வந்து கைகைக்கு வர கொடுத்துருக்காராம், நான் வந்து வனவாசம் போகணும், 14 வருஷம் தான், போயிட்டு வந்துடுவேன், நீங்கள் அப்பாவை பார்த்துக்கணும்னா. அவள் கௌசல்யா மயங்கி விழுந்துட்டாக்கில. அவள் எந்திரிச்சு சொல்கிறா, ராமா என்னை விட்டு போயிடாது நீ, நானும் உங்களுடைய வந்துடுறேன், என்னால் ஒன்று பிரிஞ்சிருக்க முடியாது. அப்போ ராமர் சொன்னார், அப்பா ஏற்கனவே வருத்தத்தில் இருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் அழுதுட்டு இருக்காரு, யார் சமாதானப்படுத்துவா? நீங்கள் என் கூட வரக்கூடாது, அப்பா எங்கே இருக்காரோ அதான் உங்களுக்கு அயோத்தியா, நான் கொஞ்ச நாளில் வந்துடுவேன். என்ன சொன்னாலும் கௌசல்யா சமாதானம் ஆகலை. அப்போ ராமர் சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் கொஞ்சம் பேசிட்டு சமாதானப்படுத்திட்டு யாரும் லக்ஷ்மண்கிட்ட வர்றாரு. லக்ஷ்மணன்னா அவருக்கு முன்னாடி கோபம் தான் வரும். லக்ஷ்மணன்ட்ட போய் சொன்னாரு, லக்ஷ்மணா இந்த மாதிரி அப்பா வந்து கைகை அம்மாவுக்கு வரம் கொடுத்துருக்காரு, பரதன் நாடாளனும், நான் காட்டுக்கு போகணும். உடனே லக்ஷ்மணன் தன் உடைவாள் எடுத்துட்டான். இந்த அப்பாவுக்கு என்ன வயசாகி பைத்தியத்தை பிடிச்சி போயிட்டா? அவருக்கு மூளை இல்லையா? என்ன காரியம் பண்றாரு? நான் போய் அவரை கொல்லாம விட மாட்டேன்னாரு. அது நம்ம அப்பாடான்னு சொன்னாரு. அவரை கொல்லாம விட மாட்டேன், உனக்கு எதிராக ராமா, உனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, மந்திரிகள் அமைச்சர்கள் ஒட்டுமொத்த அயோத்தியா வந்தாலும் சரி, எல்லாரையும் கொண்டுடுவேன். லக்ஷ்மணா ஏன் கோபப்படுற? நீ பொறுமையாரு, அப்பா வந்து வாக்கு கொடுத்துருக்காரு, அதை காப்பாற்ற வேண்டிய நம்முடைய தர்மம், நம்ம கடமை, அது நான் செய்யணும், வர வரைக்கும் நீ அப்பாவை பார்த்துக்கோன்னு சொன்னார். லக்ஷ்மணன் சொன்னா முடியவே முடியாதுண்ணா, நானும் ஒன்று தான் வருவேன், என்னை கூட்டிட்டு போயிடுனேன், நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், நான் அந்த உடலை விட்டுருவேன். ஆக்சுவலி ராமனால லட்சுமணனை பிரிஞ்சு இருக்க முடியாது. லட்சுமணன் சொன்னா, நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் ராமா, அந்த உடலை விட்டுடுவேன், ஒன்று என்னையும் கூட்டின்னு போயிடுனேன். அப்புறம் ஓரளவுக்கு ராமர் சமாதானப்படுத்தி லட்சுமணனை கூட்டின்னு போக ஒத்துன்றாரு. சரி லட்சுமணா நீ என் கூட வானார். அப்புறம் நேராக சீதைகிட்ட போனார். சீதா தேவி அவங்க மிதிலால ராஜகுமாரியா வாழ்ந்தவங்க, இளவரசியார். அவங்க காட்டு பக்கமே போனதில்லை, கரடு முருடான பாதங்கள்ல அவங்க பாதம் பட்டதே இல்லை, அது தாமரை பூ போன்ற மிருதுவான பாதம். ராமர் போய் சீதைகிட்ட சொன்னாரு, சீதா இந்த மாதிரி அப்பா வந்து கைகை அம்மாவுக்கு வரம் கொடுத்துருக்காரு, பரதன் நாடாளணும், நான் காட்டுக்கு போகணும்னு, 14 வருஷம் தான், நான் போயிட்டு வந்துடுறேன், நீ அப்பாவை பார்த்துக்கோன்னு. சீதாதேவி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் எப்படி உங்களை பிரிஞ்சு இருக்க முடியும், நானும் உங்க கூட வருவேன். இல்லை சீதா நீ வரக்கூடாது. அப்போது சீதாதேவி சொல்கிறா, அவன் சொன்னாங்க, உன் அம்மாட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க, அப்பா இருக்கிற இடம் தான் உனக்கு அயோத்தியான்னு சொன்னீங்க, அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதான் எனக்கு அயோத்தியா, உங்கள் அம்மாவுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமானு கேட்டாங்க. ராமராவனும் சீதையை பிரிச்சு இருக்க முடியாது. இப்போ சீதை இடத்துல நாம இருந்தால் என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. கணவர் வந்து ஏதோ மஸ்கட்லயோ இல்லை துபாயிலோ ஒரு அரபு நாட்டில் வேலைக்கு போய் குண்டு வேற போட்டுட்டு இருக்கான், அங்கே வேலைக்கு போறாரு. மனைவிட்டு சொல்றாரு, நான் துபாய்க்கு போறேன், நீ என் கூட வானா. நான் ஏன் உன் கூட வரணும், நீ பாலைவனத்தில் போய் இருக்க போறேன், நான் அம்மா வீட்டில் போய் இருக்கேன், அங்கேருந்து பணம் மட்டும் மாசம் அனுப்பிச்சு விட்டுருங்க, அக்கௌண்ட்ல போட்டுருங்க, அப்புறம் லீவில் வாங்க மீட் பண்ணிக்கலாம், ஹரே கிருஷ்ணன். இல்ல எனக்கு பாலைவனம் ரொம்ப பிடிக்கும், அங்க ஈரான் குண்டு போட்டாலும் ரொம்ப பிடிக்கும், அந்த வெயிலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் உங்க கூட வந்துடுறேன். எந்த மனைவியா சொல்லுவாங்களா? இல்ல கொரோனா வந்த கணவரை மனைவி வீட்டுக்குள்ளேயாவது விடுவாங்களா? ஓ என் பிரியமான கணவரே, உங்களுக்கு கொரோனா வந்து விட்டது, நாம் 2 பேரும் வாழ்வோ சாவோ இணைந்தே இருப்போம், வீட்டுக்குள்ள வாங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சுதான், கொரோனா டைம்ல ஒரு கணவர் வந்து கொரோனா வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு, மனைவி கேட்டு தரக்க மாட்டேன்ட்டான், உன்னை யார் வர சொன்னா அப்படியே திரும்பி போட்டான். அவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப் எல்லாம், அவ்வளவுதான் கதவு. ஸோ சீதா தேவி அப்படி இல்லை. சீதா சொன்னா, எனக்கு வாழ்வோ சாவோ என்னவா இருந்தாலும் நான் உங்க கூட தான் இருக்கிறேன், என்னையும் கூட்டின்னு போங்க. அப்ப ராமர் சொன்னார், சீதா நீ வந்து காட்டுக்கே போனதில்லை, உன்னால அங்க இருக்க முடியாது, கரடு முரடான பாதையில் நடக்க முடியாது, நீ நல்லா ராஜபோகெல்லாம் சாப்பிட்ட, பழங்களை மட்டும் சாப்பிட்டு எப்படி இருப்பேன், எதுவா இருந்தாலும் சரி நானும் வருவேன். ரெடியா கிளம்பி நிற்கிறாங்க. ராமரும் சீதையை மறுக்க முடியாது. அப்போ ராம், லக்ஷ்மண், சீதா 3 பேரும் இந்த ராஜ உடையெல்லாம் எடுத்துட்டு சாதாரண உடை போட்டுட்டு இந்த மரம் உருத்தரிச்சு அதெல்லாம் எப்படி உடுத்தணும் கூட சீதைக்கு தெரியாது. ராமர் சொல்லி கொடுத்தாரு எப்படி போகணும்னு. பொண்ணு அவங்க அயோத்தியை விட்டு வெளியில போகும்போது அயோத்தியா மக்கள் அழறாங்க, குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்க, பிராமணர்லாம் அழறாங்க. ராமர் வந்து ஊரை விட்டு போறாரு, எப்படி தாங்கிக்க முடியும்? ராமர் ஊரை விட்டு போறது சூரியனை அஸ்தமிச்ச மாதிரி, அயோத்தியாவே சூன்யமா இருந்து போயிடுது,
எல்லாரும் ரதத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க. தசரதர் ரதம் எடுத்து சுமித்திரன் வந்து ராமர் சொன்னார் ரதம் எடுக்க போலான்னு. சுமித்திரன் ரதம் எடுத்தா இவர் பின்னாடி ஓடுறாரு. ராமா ராமா பின்னாடி ஓடுறாரு. அப்பா வயசானவர் சுமித்திரன் சொல்றாரு, வயசானவர் பாவம் ஓடி வர்றாரு. ராமா நிறுத்திட்டுமா, வேணாம் நீங்க வேகமா போங்க, அவரால் ஓட முடியாது, விழுந்துருவாரு. அவர் கீழே விழுந்து அழறாரு. ராமர் போன பாதையை பார்த்து அழுதுட்டே இருக்காரு. இந்த மக்கள்லாம் பின்னாடி ஓடி வரான். பொண்ணுங்கள்லாம் சொல்லிட்டா, ராமன் இல்லாம வீட்டுக்கு திரும்ப வராத, பிரசாதம் கொடுக்க மாட்டேங்க. எல்லா பொண்ணுங்களும் சொல்லிட்டாங்க. கணவன்களை மனைவியெல்லாம் கணவன்கிட்ட சொல்லிட்டா ராமனை கூட்டிட்டு தான் வரணும். குழந்தைகள்லாம் அப்பாட்ட சொல்லிட்டா எல்லாம் சொல்லி ராமன் இல்லாம திரும்ப வந்துடாதுன்னு. இந்த பொண்ணுகள்லாம் ஊர்லயே தங்கிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி போக முடியாது இல்லையா? அவங்க குழந்தைகள்லாம் வச்சுட்டு வீட்லயே இருக்கிறாங்க. நீங்க திரும்பி வந்ததான் உங்களுக்கு பிரசாதம், ராமர் வந்தாதான், இல்லாட்டி எல்லாம் பட்டி இருக்க வேண்டியதுதான். எல்லாம் ஓடுறாங்க ரதத்துக்கு பின்னாடியே. பிராமணர்கள்லாம் குறிப்பிட்ட தூரம் ஓடி வந்து அவனால் ஓட முடியாம கீழே விழுந்துருவாங்க. வயசான பிராமணர்கள்லாம் நடக்க முடியாம கீழே விழுந்துருவாங்க. ஆனாலும் சிலர் நம்பிக்கையோடு ஓடி வர்றாங்க ரதம் பின்னாடியே. நம்ம ஓடி வர்றதை பார்த்தா ராமர் மனசு மாறிடுவாரு, திரும்ப வந்துருவாரு அப்படின்னு அந்த அயோத்தியா இருக்கிற எல்லா மக்களும் பின்னாடி ஓடுறாங்க ரதத்துக்கு பின்னாடி. அப்படி சரையு நதிக்கரை பக்கம் போனது. சரையு நதிக்கரையில போன உடனே ரதத்தை நிப்பாட்டிட்டு சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. சூரியன் அஸ்தமனம் ஆனோன்னு ராமர் சொன்னாரு, இப்போ ஓய்வு எடுத்துக்கலாம், காலையில போலான்னு. இந்த ஓடி வந்து ஜனங்கள்லாம் களைப்புல அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. சரி ராமர் இனி போக மாட்டாரு, மனசு மாதிரி திரும்பி வந்துருவாரு அப்படின்னு தூங்கிட்டாங்க. ராமர் வந்து சுமித்திரனை எழுப்பினார். நீ வந்து ரதத்தை 4 திசையில ஓட்டி எந்த திசையில போச்சுன்னு தெரியக்கூடாது. அவங்களை ஏமாத்திட்டு போனார் ராமர். அயோத்தியா மக்களை எந்த திசையில போனேன்னு தெரியாம ஏமாத்திட்டு போனார். காலையில் விடிஞ்சு பார்த்தா எல்லா திசையும் ரதம் போயிருக்கு, எந்த திசையில ராமர் போனாருன்னு தெரியாது. அப்படி வந்து ராமர் வந்து அயோத்தியா மக்களை விட்டு பிரிஞ்சார். அவருக்கும் பெரிய மனசு ஒன்றும் இல்லைதான், அவங்களும் ராமர் பிரிஞ்சிருக்க முடியாது. அப்படி அயோத்தியாவில் வந்து கிளம்பி ராமர் வந்து போனார். அந்த சராய் நதியோட எல்லைக்கு அந்த பக்கம் போன உடனே அங்க குகன் இருக்கார், ராமருடைய நண்பன். குகன் வந்து ஒரு வேட குலத்தை சார்ந்தவன், சாதாரண வேட குலத்தை சார்ந்தவன். ராமர் வந்து அவரை தன்னை சகோதரனா ஏத்துக்கிட்டார். ராமருக்கு 4 பேரு, ராம், லக்ஷ்மண், பரத, சத்ருகுணா. குகா உம்மோடு நான் ஐவரானம். குகனை பார்த்தோன்னே 5வது சகோதரனா கட்டி தழுவிக்கிட்டார். குகன் என்ன ஜாதி, அவர் என்ன மதம், என்ன இனம், என்ன மொழி, இதெல்லாம் கிடையாது. சரணாகதின்னு வந்தா ஜாதியாவது, மதமாவது, இனமாவது, மொழியாவது. அந்த ஜீவாத்மா என்ன சரணடைஞ்சிட்டான், அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கணும். அப்போ ஒரு சாதாரண நீச்ச குலத்துல, நிஷாட குலத்துல, வேட குலத்துல பிறந்த ஒரு குகன் ராமரை பார்த்து நண்பன்னு சொன்னா ராமன் நண்பனா அவர்கிட்ட கை ஒத்துட்டாரு. அப்புறம் ராமரை பார்த்தோன்னே குகனுக்கு ரொம்ப கவலை. என்ன அயோத்தியால சக்கரவர்த்தியா உட்கார வேண்டியவர் இப்படி துறவியா போறாரு. அப்ப குகன் சொன்னாரு, அயோத்தியா போட்டும், என்னோட ராஜ்யத்தை எடுத்துக்கோங்க, இந்த காட்டுக்கே நீங்க ராஜாவா இருங்க, நான் உங்களுக்கு சேவை பண்றேன். குகன் சொன்னாரு, இந்த பகுதிக்கு நான் தான் ராஜா, இந்த ஊருக்கு, இந்த காட்டுக்கு நான் தான் அரசன், இதை நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க ராஜ்யத்தை வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சேவை பண்றேன். அப்ப ராமர் சொன்னார், இதுவும் அயோத்தியாவுக்குள்ளதானே, நான் ராஜ்யமே எடுத்துக்கூடாது, நான் துறவி மாதிரிதான் இருக்கணும். இப்ப குகன் அழறார். அப்புறம் ஒரு பெரிய விருந்து பண்ணி ராமர் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறார். நான் வெறும் பழங்களும் கிழங்கு தான் சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேங்க, அதான் குதிரையில் கொடுத்துருங்க, எனக்கு பழம் மட்டும் கொடுக்கணும். அன்னைக்கு ராத்திரி பூரா லக்ஷ்மணன் குகனும் தூங்கவே அழுதுட்டே இருக்காங்க. லக்ஷ்மணன் வந்து ராமர் வந்து அயோத்தியால பட்டு மெத்தையில படுத்து தூங்க வேண்டியவர், ராஜசிம்மாசனத்துல உட்கார வேண்டியவர், தரையில உட்கார்ந்துட்டு இருக்காரு, தரையில படுத்துட்டு இருக்காரு. லக்ஷ்மணன் வனவாசினதை கண் மூடினதே இல்லை, அப்படி சேவை பண்ணிட்டு இருக்காரு. லக்ஷ்மணனை பார்த்து குகன் அழறாரு. 2 பேரும் ராத்திரி பூரா அழுதுட்டே இருந்தாங்க. காலையில பொழுது விடிஞ்சோடனே ரதம் தொடர்ந்து போயிட்டே இருந்தது. இந்த நதியை கடந்து போகணும், நான் பக்கத்துல இருந்து அயோத்தியா மக்கள் தேடி வந்துருவாங்க, நான் இன்னும் உள்ள போகணும்னா. இப்போ உள்ள போனீங்கன்னா பாரதிவாஜோட ஆசிரமம் இருக்கும், முனிவர்கள் அங்கே தங்கியிருப்பாங்க, நீங்க அந்த பக்கமா போங்க, யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. குகன் வந்து அவங்க கடந்து போறதுக்கு படகெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அங்க அயோத்தியால ஓகே, அயோத்தியால வந்து தசரதர் இருக்கார் இல்லையா, ராமனை நினைச்சு அழுது அழுது உடம்பெல்லாம் தளர்ந்து போய் ஏற்கனவே பாதி உயிர் தான் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு படுக்கையில படுத்துட்டு இருப்போ ஞாபகம் வந்தது. அப்போ கௌசல்யாட்ட சொல்றாரு, நான் ஒரு நாள் வந்து காட்டுல வேட்டையாட போகும்போது ஒரு மானு நினைச்சு ஒரு அம்பு விட்டு ஒரு பையன் மேல குத்திட்டேன், முனிபுத்திரன் மேல, ஒரு பிராமண புத்திரன் மேல, சவன்குமார். அது பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது மானுடைய கால் மாதிரி தெரிஞ்சுது. அந்த 2 கண்ணு தெரியாத பெற்றோர்கள், அந்த 2 கண்ணு தெரியாத பெற்றோர்களை கூடையில வச்சு தூக்கிட்டு போவான் சிரவன்குமார். எங்க போனாலும், எங்கேயோ யாத்திரை, அவன் கண்ணு தெரியாதவங்களை கூட்டிட்டு போறான், யாத்திரையெல்லாம் கூட்டிட்டு போறான். அப்போ இந்த சொன்னாங்க, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குப்பா, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரையான்னு அம்மா கேட்டா. இங்கே இருக்கும், எடுத்துட்டு வரட்டு போனார்.
அவர் தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது தசரதர் என்ன பண்ணுவாரு, ஏதோ மானுதான் தெரியுதுன்னு சொல்லி அம்பு விட்டுருவாரு. அப்புறம் ஆடு சத்தம் கேட்டுது. ஓடி வந்து பார்த்தா ஒரு பையன். ஸோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, என்ன செய்யறது? அவன் சொன்னா, என் அப்பா அம்மா வந்து ரொம்ப தாகத்தில் இருக்கா, இந்த தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்றீங்களா, நான் என்னால் முடியாது, நான் உடலை விட போறேன்னு அப்படியே தசரதர் மடியிலேயே உடலை விட்டுட்டார் பையன். தசரதற்கா கண்ணெல்லாம் கண்ணீர், ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே. அப்புறம் தண்ணி கொண்டு வந்து அந்த பெரியவங்க கொடுக்குறாரு. என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிற ஸ்ரவணா, ஏதாவது சொல்லுப்பா. அப்போ தசரதர் சொல்றாரு, உங்க பையன் பேச மாட்டாரு, நான் தெரியாதனமா அம்பு விட்டுட்டேன், இறந்து போயிட்டாரு. அதை கேட்டோன்னு இந்த 2 பெற்றோரும் அழறாங்க. அழுது அவருக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டு, தசரதா நான் உன்னை சபிக்க மாட்டேன், ஏன்னா நீ என் பையனை தெரியாம கொன்னுட்ட. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நாங்க எப்படி என் பையனை பிரிஞ்சு போய் அழுது எங்க வாழ்க்கையை வந்து விட்டுட்டோமோ, அதே மாதிரி நீயும் ஒரு காலத்துல உன் பையனை பிரிஞ்சு அழுது நீ உடலை விடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்புல இறங்கி அவங்க 2 பேரும் உடலை விட்டுருவாங்க, அந்த அப்பா அம்மாவும். அது தசரதர் நினைச்சு பார்ப்பாரு, அதுதான் எனக்கு இப்ப திரும்ப வருது. நான் செஞ்ச கர்ம வினை இருக்கு இல்லையா, அந்த பையன் மேல தெரியாம அம்பு போட்டேன், அந்த கண்ணு தெரியாத பெற்றோர்களை வந்து நான் இப்படி பண்ணிட்டேன். இப்ப பாரு ராமன் என்னட்டு பிரிச்சுட்டாங்க, ராமன் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு அழுது அன்னைக்கு ராத்திரி பூரா தசரதர் தூங்கவே இல்லை. காலையில பொழுது விடிஞ்சது, ராஜகுமார் ராஜாவை எழுப்புறதுக்காக வராங்க. ஒரு சத்தம் இல்லை, ஒரு ரியாக்ஷனும் இல்லை, தசரதர் உடலை விட்டுட்டார். அப்புறம் செய்தி வந்து எல்லாம் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போய் இந்த மனைவி எல்லாம் அழறாங்க, கணவர் இறந்து போயிட்டாங்கன்னு. இந்த செய்தியை வந்து பரதனுக்கு அனுப்பணும். இப்போ பரதன் இங்க நடந்தது ஒண்ணுமே பரதனுக்கு தெரியாது. பரதன் வந்து கேகை நாட்டுல இருக்காரு, பரதனுக்கு செய்தி அனுப்பணும். அன்னைக்கு ராத்திரியே பரதனுக்கு நிறைய கெட்ட சகுனம் எல்லாம் வந்துருச்சு. தசரதர் ஏதோ மலை மேல இருந்து கீழே விழுந்த மாதிரி, அவர் உடம்பெல்லாம் வந்து எண்ணெய் தடவி இருக்கிற மாதிரி ஏதோ கெட்ட கனவுலாம் வந்தது. அப்பவே பரதன் சொன்னா சத்ருகன்ட்ட, ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு அயோத்தியால, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு, என்ன நடந்தது தெரியலையே, அப்பாவுக்கு என்ன ஆச்சோ, யாருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு தூதர் வராரு. இந்த வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இது அரச கட்டளை, உடனே பரதன் அயோத்தியாவுக்கு வரணும், வசிஷ்டர் வந்து உடனே வர சொல்லியிருக்காரு, அவசரமா பேசணும். காற்று எவ்வளவு வேகமா வீசும், காற்று அந்த காற்றை விட வேகமா பரதனுடைய ரதம் வந்தது கேகை நாட்டுல இருந்து. நான் பரதனை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், நான் பரதனுடைய பக்தியை தெரிஞ்சுக்கோங்க. காற்றை விட வேகமா வருது பரதனுடைய ரதம். அயோத்தியா வந்து பார்த்தா பரதனை வரவேற்க யாரும் இல்லை, அயோத்தியாவே சூன்யமா இருக்கு. மரங்கள்லாம் இலை உதிர்ந்து பட்டு போய் கிடக்கு, பறவைகளோட சத்தம் இல்லை, தெருக்கள்ல வந்து கோலம் போடல, பெண்களுடைய யாரும் பொதுமக்களை பார்க்க முடியல, குழந்தைகளை விளையாட பார்க்க எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு இருண்டு போன ஒரு ஊருக்குள்ள, ஒரு பால் அடைஞ்சு இருண்டு போய் ஒரு சபிக்கப்பட்ட ஊருக்குள்ள போன மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அயோத்தியா ஒரு வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அப்புறம் சிலர் நடந்து போறாங்க, பரதனை பார்த்து தலை குனிச்சு போறாங்க, எல்லாத்துக்கும் இவன் தான் காரணங்கிற மாதிரி. ஸோ இந்த பரதனுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரதன் மேல சந்தேகப்படுவாங்க. ஆனா பரதன் வந்து எவ்வளவு பகவான் மேல அன்பு வச்சிருக்காரு ப்ரூவ் பண்ண, நிரூபிச்சு காமிச்சாரு. என்ன பண்ணாங்க, முதல்ல அயோத்தியா வச்சுனே சந்தேகப்பட்டாங்க, எல்லாம் அந்த பரதன் தான் காரணம், இவன் ராஜ்யம் வச்சுன்னு போட்டுமே, எதுக்கு ராமரை காட்டுக்கு அனுப்பணும், எதுக்கு ராமரை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கணும், அந்த மாதிரிதான் அவங்க எல்லாம் பரதனை பாக்குறாங்க. பரதன் பார்த்தாரு, யாருமே நம்மளை வரவேற்கலன்னு சொல்லி நேரம் அரண்மனைக்கு போறாரு. அரண்மனைக்குள்ள போனா மந்திரி உட்காந்துட்டு இருக்காரு. மந்திரி பரதனை பார்த்து முகத்தை திருப்பிக்கிறாரு சுமந்திரன் கேட்கிற, என்ன நினைச்சது, என்ன ஆச்சு, என்ன நடந்தது, இப்ப உங்களை எல்லாம் சந்தோஷம் தானே, நீங்களே ராஜ்யம் வச்சுக்கோங்க, ஏன் இந்த மாதிரி என்னன்னு சொல்லுங்க, நீங்க போங்க எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. அப்புறம் நேரம் வசிஷ்டர்கிட்ட போனாரு. வசிஷ்டரும் கேட்கிறாரு, பரதா இப்போ உனக்கு திருப்தியானாரு, குரு மகராஜ் நீங்களும் இப்படி சொல்லாமா, உங்களை என்னை பத்தி தெரியாதானு, என்ன நடந்தது சொல்லுங்கன்னா, உன் அப்பா இறந்து போயிட்டாருனாரு. அவ்வளவுதான், பரதன் மயங்கி விழுந்துட்டாரு. அப்புறம் போய் அப்பாவோட அந்தப்புறத்துல போய் அப்பாவை பார்த்து அந்த இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணாரு. ஏன் அப்பா இறந்து போனாரு, என்ன ஆச்சு அவருக்கு, ஏன் ராமர் எங்க, ஏன் ராமர் என்ன பார்க்க வரல, ராமர் எங்க இருக்காரு, லட்சுமணன் எங்க? அப்ப சொன்னாங்க, ராமர் காட்டுக்கு போயிட்டாங்க. கைகை சொன்னா, பரதா உனக்கு என்ன நடந்தது தெரியுமா, நீ இல்லாத நேரத்துல அவசர அவசரமா வந்து கூட்டம் போட்டு அரசு சபையை கூட்டி ராமனை பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சா, நான் தான் அவனுக்கு காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அப்போ பரதன் சொன்னா, நீ அவனோட அம்மாவே இல்லைன்னா, நீ தாயே இல்லை, நீ பேயின்னு சொன்னான். எனக்கு வந்து நீ எதிரி, சத்ருன்னா, நீ வந்து என்னுடைய சத்ரு, எதிரி. அதனால ஆழ்வார் பாடுறாரு. ஆழ்வார் என்ன பாடியிருக்காரு, தாயினும் ஆயின செய்யும் நான் கண்டு கொண்டேன் நாராயணன் நாமம். பெற்ற தாய் கூட எதிரி ஆயிடுவாங்க. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், அது எப்படி நடக்கும், பெற்ற தாய் யாருக்கா எதிரி ஆவாங்களான்னு கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஆனா ஆயிட்டாங்களே பரதனுக்கு நல்லது பண்றதா நினைச்சு பரதனை ராமர்கிட்ட பிரிச்சுட்டாங்க. பெற்ற தந்தை கூட எதிரி ஆயிட்டாரு பிரகலாதனுக்கு.
அவருக்கு விஷ்ணு நாமம் சொன்னனால, கிருஷ்ண நாமம் சொன்னனால அப்பாவே எதிரி ஆயிட்டாங்க. அதனால ஒருத்தருக்கு வந்து அப்பா கூட எதிரி ஆகலாம், அம்மா கூட எதிரி ஆகலாம். ஆனா பகவானுடைய நாமம் என்னைக்கு அவரை கைவிடாதுன்னு ஆழ்வார் சொல்றாரு. பகவானுடைய நாமம் வந்து இந்த உலகத்துல யார் வேணா நம்ம கைவிட்டுறலாம், யார் வேணா நமக்கு எதிரியாகலாம். நம்ம கணவர், நம்ம அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைங்க, நண்பர்கள், உறவினர்கள், யார் வேணா நமக்கு எதிரியாயிடலாம், யார் வேணா நம்மளை வெறுத்தரலாம், அவமானப்படுத்திடலாம். ஆனா பகவான் நாமம் இருக்கு இல்லையா, ஒரு நாள் நம்ம கைவிடாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. அந்த பரதன் சொன்னா ஒரு சத்ருவனுக்கு கோவம் வந்துருச்சு. சத்ருகன் உடைவால உருவி இந்த மந்திரையை கூந்தலை பிடிச்சு எடுத்துன்னு வந்தான். பரதா, இவதான் எல்லாத்துக்கும் காரணம், இவதான் கைகை மனசுக்கு எடுத்தது, இப்ப சொல்லி ஒரு தலையை வெட்டி விடுறான்னா. அப்ப பரதன் சொன்னா, இது ஒரு நாள் ராமர் அனுமதிக்க மாட்டாரு, இந்த செயலுக்கு ஒரு நாள் ராமர் அனுமதிக்க மாட்டாரு. எப்படி அனுமதிப்பாரு? ஒரு பெண்ணா போயிட்டா ஒரு பெண்ணை கொல்றத பகவான் விரும்ப மாட்டாரு, ராமர் விரும்ப மாட்டாரு. அதனால அந்த செயலை நம்ம பண்ணக்கூடாது. இப்ப அம்மாவையும் தண்டிக்க கூடாது, ஆனா இவங்க திட்டத்துக்கு ஒரு நாள் உடனடியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அயோத்தியால எல்லாருக்கும் வியாதி வந்துருச்சு. யாருக்கு? கைகையுடைய மனோபாவம் தசரதுக்கு வந்தது இல்லையா? வசிஷ்டர் தவிர இது எல்லாரும் இப்ப சோகத்துல மூழ்கிட்டாங்க. வசிஷ்டர் மட்டும் பார்த்துட்டு இருக்காரு, இது எப்படி சால்வ் பண்றது இந்த ப்ராப்ளம், இந்த இந்த மன உளைச்சல் இல்லையா? இப்ப அயோத்தியால வசிஷ்டரை தவிர இது எல்லாரும் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. ராமரை பிரிஞ்சு அயோத்தியாவில் நிம்மதி இல்லை, அயோத்தியாவை சூன்யமா எடுத்து வசிஷ்டர் மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. இதை எப்படி சரி பண்றதுன்னா பரதன் தான் வரணும். பரதன் எப்படி சரி பண்ணாரு? எல்லாருடைய மன உளைச்சலையும் போக்கணும், என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. ராமனை கூட்டிட்டு வரணும், ராமர் திரும்ப வரணும். இது பரதனாலதான் பண்ண முடியும். அப்போ பரதன் என்ன பண்ணாரு, நேரம் கௌசல்யோட அந்த புறத்துக்கு போனாங்க. பரதனை பார்த்தோன்னே கௌசல்யா சொன்ன முதல் வார்த்தை அதுதான், பரதா உன்னோட விருப்பப்படியே நீ நாட்டை வச்சு ராஜ்யத்தை வச்சுக்கோ, என்னை போட்டு காட்டுல விட்டுறேன், பயங்குட்ட விட்டுருன்னா. அப்படியே மயங்கி கீழே விழுந்தாரு கௌசல்யா பார்த்ததுலயே. நீங்களும் என்ன தப்பா புரிஞ்சுருக்கீங்களே, நான் போய் ராமனுக்கு எதிராக ஏதாவது செய்வேனா? ராம என் உயிர் இல்லையா? நான் ராமனை கூட்டின்னு வரதான் போறேன்னு. அப்பதான் கைகைக்கு பாதி மனசு சமாதானம் ஆச்சு. உடனே ராஜ்யசபையை கூட்டினாரு. எல்லாம் அயோத்தியாவில் இருக்கிற எல்லாரும் சித்திரக்கூடம் போறோம், ஒரு ரோடே போடுங்கன்னாரு. அயோத்தியாலும் சித்திரக்கூடத்துக்கு ரோடே போடணும், எல்லா ரதங்களும் எல்லாரும் கிளம்புங்க, ஒட்டுமொத்த அயோத்தியாவும் போய் ராமரை கூட்டிட்டு வர, ராமர் எல்லாம் திரும்ப வரமாட்டேன்னாரு. அப்படிலாம் நான் உயிரை விட்டுருவேன் பரதன். ஆரம்பத்துல எல்லாரும் ஒரு தப்பா நினைச்சாங்க, அயோத்தியாவாசிகள் தப்பா நினைச்சாங்க, வசிஷ்டர் அவரை பரீட்சை பண்ணாரு, கௌசல்யா தப்பா சொன்னா. இப்ப நேரா பரத்வாஜோட ஆசிரமத்துக்கு போனார். ஃபர்ஸ்ட் குகன்ட்ட வருவார், அந்த சரையை கடுக்கிற முன்னாடி குகன்ட்ட வருவாரு. குகன் என்ன நினைச்சுட்டுருவான், இந்த பரதன் ராமரை தொந்தரவு பண்ண போறான், அவர் காட்டுல இருக்க கூட இவனுக்கு பிடிக்கல. குகன் தன்னுடைய சேனைகள்லாம் கூட்டிட்டு ரெடியா நிக்கிறாரு பரதன் கூட சண்டை போடுறதுக்கு. ஆனா பரதனை எதிர்க்கிறாலும் குகனுக்கு சக்தி கிடையாது, சின்ன சேனை தான். ஒட்டுமொத்த அயோத்தியா சேனை வருது, நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, பரதன் இதை தாண்டி போக விடக்கூடாது. குகன் சொல்றான், பரதா இங்கேயும் வந்துட்டியா நீ, ராமர் உனக்கு என்ன கெடுதல் பண்ணாரு, அவர் பாட்டு காட்டுல எடுத்துட்டு போன, நீ திரும்ப போனாரு. அப்ப பரதன் அழறாரு. அப்பதான் குகன் பாக்குறாரு, பரதன் அழறானே. அப்ப சொன்னா, குகா நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நான் ராமரை கூட்டின்னு போதான் வந்தேன்னா. அன்னைக்கு ராத்திரி பூரா 2 பேர் பேசிட்டு இருக்கா, பரதன் அழுதுட்டே இருந்தா. இங்கதான் ராமர் படுத்து இருந்தாரு, இங்க லட்சுமணன் நானும் பேசிட்டே இருந்தோம், தூங்கவே இல்லை, லட்சுமணன் தூங்காம சேவை பண்ணிட்டு இருந்தாருன்னு. லட்சுமணனுக்கு கிடைச்ச பாக்கி எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா பரதன். அப்புறம் நீங்க வந்து நான் ஹெல்ப் பண்ணுங்க, நான் போகணும், ராமரை கூட்டிட்டு வரேன். அப்பதான் அந்த படகெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அவர் அந்த நதியை கிராஸ் பண்ணி பாரத்வாஜோட ஆசிரமத்துக்கு போனாரு. பாரத்வாஜ் முனி பரதனை பார்த்த உடனே அவர் சொல்றாரு, பரதா இங்க வந்துட்டியா நீ, ராமன் நிம்மதியா இருந்தா உனக்கு பிடிக்காதுன்னு. அவர் அழறாரு. பரதன் வந்து பாரத்வாஜோடைய பாதம் தொட்டு அழறாரு, நீங்களும் ஒன்று தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்களே, நான் போய் ராமனை எது பண்ண, போய் ராமனுக்கு துரோகம் செய்வேன் நான். அப்ப பாரத்வாஜ் சொன்ன, எனக்கு நன்னா தெரியும் நீ அதுக்காக வரல, இந்த உலகத்துக்கு தெரியும் தான் அப்படி சொன்னேன்னு. பரதா நீ எவ்வளவு ராமன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு இந்த உலகத்துக்கு தெரியணும். அப்ப அன்னைக்கு ராத்திரி அங்க தங்கினாங்க. எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுத்தார் பரத்வாஜ் மகரிஷி. அவர் ஒரு முனிவர், நான் தன் தவ மொழிவினால அவ்வளவு லட்சக்கணக்கான மக்களுக்கும் ஒரு விருந்து கொடுத்தாரு. அப்புறம் சொன்னாரு, பக்கத்துல சித்திரக்கூட்டத்துல தான் ராமர் இருக்காரு, நீங்க போனா அவர் பார்க்கலாம், வால்மீகி மகரிஷியோட ஆசிரமம் பக்கத்துல இருக்காரு. அப்போ பரதன் அடுத்த நாள் காலையில ஒட்டுமொத்த சேனைகளோட சித்திரக்கூடம் போறாரு. அப்போ ராமரும் சீதையும் ஒரு பாறை மேல உட்காந்துருக்காங்க, லக்ஷ்மணன் பக்கத்துல நின்று இருக்காரு. தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு பெரும் சேனை வருது. அப்படி இந்த புழுதி எல்லாம் காத்துல பறக்குது, ஏதோ கொடி எல்லாம் பறக்குது, பெரிய ரதம், ஒரு பெரிய சேனையே வருது. ராமர் சொன்னாரு, லக்ஷ்மணா யாரும் வர மாதிரி இருக்கே பாருன்னா, அவர் கிடுகிடு ஒரு மரத்து மேல ஏறினார்.
பார்த்தா சூரிய வம்சத்துடைய கொடி, ரகுகுலத்துடைய கொடி தெரியுது. உடனே கிடு கிடு கிடுன்னு மரத்துல இருந்து இறங்கி நேரம் அந்த குடிசைக்குள்ள போனாரு. வில்லு அம்பல எடுத்து ரெடியா நின்றுக்கிறாரு. ராமர் கேட்ட, லட்சுமணா என்ன ஆச்சு, யாரு வரா? ராமா, இந்த பரதன் தான் வராங்க, ஒட்டுமொத்த சேனையோட வரான். அவன் என்ன வந்தா, யார் கூட்டிட்டு வந்தாலும் சரி, ஒட்டுமொத்த அயோத்தியா வந்தாலும் சரி, அவனை கொல்லாம விட மாட்டேன் நான் அப்படின்னு வில்லு அம்பு ரெடியா நிக்கிறாரு லட்சுமணன். அப்ப ராமர் சிரிச்சுட்டே சொன்னாரு, லட்சுமணா, நீ பரதன் மேல சந்தேகப்படுற? பரதன் என்னை கூட்டின்னு போதா வரேன். ஏன் உனக்கு இந்த கோபம்? பாரு, பரதன் வந்து என்னை திரும்ப அழைச்சிட்டு போன்னு தான் வரா, அவன் என்ன சண்டை போட வரலன்னு. அப்போ பரதனுடைய ரதம் கிட்ட வந்துட்டே இருக்கு. தூரத்துல ராமரை பார்த்த உடனே பரதன் ரதத்திலிருந்து இறங்கி ஓடி வந்தார். ஓடி வந்து அப்படி சாஷ்டாங்கமா ராமருடைய தாமரை பார்த்து விழுந்து கண்ணீரால அபிஷேகம் பண்ணார். பிரபு, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? திரும்ப வாங்க, நீங்க இல்லாம நான் திரும்ப போக மாட்டேன்னு அழுது புலம்பி அங்க உக்காந்து, நீங்க வரலைன்னா இங்கேயே நான் விரதம் இருந்து சாப்பிடாம உயிரை விட்டுருவேன். ராமர் கேட்கிறாரு, என்ன பரதா இது, ஏன் இப்படி பண்ற நீ? அப்பா எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, நான் அதை நிறைவேற்ற வந்திருக்கேன். அப்பா இப்ப எப்படி இருக்காரு, என்ன பண்றாரு? அவர் சொன்னா, அப்பாவே இல்லைன்னா, அப்பாவே போயிட்டாருன்னா. அது கேட்டு ராமர் அழ ஆரம்பிச்சுவாரு, தசரதர் உடலை விட்டுட்டாருன்னு. அப்புறம் அங்க போய் அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு பரதன்ட்ட பேசினா, பரதன் பிடிவாதமா இருக்காரு, நான் திரும்ப போக மாட்டேன். அப்ப பரதன் சொன்னாரு, சரி ஒண்ணு பண்ணலாம், நானும் தசரதோட பையன் தான், நான் காட்டுல இருந்துக்கிறேன், நீ போய் ராஜ்யத்தை ஆளுன்னு சொன்னேன், நான் உனக்கு பதிலா இருந்துக்கிறேன், நீ போ. அப்ப ராமர் சொன்னாரு, இல்லையா, அவர் என்னத்தானே சொன்னார், உன்னையும் சொல்லலையே. இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, ஒரு முடிவுக்கே வர முடியல. ராமரும் அவரை திருப்பி அனுப்புற மாதிரி இல்லை, பரதனும் திரும்ப போற மாதிரி இல்லை. கடைசியில ஒரு கன்க்ளூஷன் வந்தது. பரதன் சொன்னா, நீங்க வராம திரும்ப போக மாட்டேன். அப்ப ராமர் சொல்லி கடைசியில் உங்க பாதுகை கொடுங்கன்னார். பாதுகை கொடுங்க, அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அரியாசனத்தை வச்சிருப்பேன். 14 வருஷம் முடிஞ்சு அடுத்த நாள் நீங்க அயோத்தியால இருக்கணும், இல்லாட்டி நான் அந்த உடலை விட்டுருவேன்னு. இதுக்கு ஓகேவானாரு ராமர். ஓகேன்னு 14 வருஷம் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் நீங்க அயோத்தியாவுக்குள்ள என்ட்ரு ஆகல, நான் நெருப்புல இறங்கி இந்த உடலை விட்டுருவேன்னு. அப்புறம் ராமருடைய பாதுகையை வாங்கி அதை தலையில வச்சுட்டு அதை கொண்டு வந்து அரியாசனத்துல வச்சுட்டு அயோத்தியாவுக்குள்ள நுழையவே இல்லை பரதன். ராமருடைய பாதுகை தான் அயோத்தியா ஆண்டது. பரதன் அயோத்தியாவுக்கு வெளியில நந்தி கிராம்னு ஒரு ஊர் இருக்கு, நீங்க எவ்வளவு பேர் அங்க போயிருப்பீங்கன்னு தெரியாது. அங்க பரதன் வந்து நிலத்துக்கு அடியில் ஒரு குழி தோண்டி குகை பண்ணிட்டு அதுக்குள்ள ராமரை மாதிரியே வந்து துறவ வர ட்ரெஸ் மர ஊரெல்லாம் போட்டுட்டு வெறும் கிழங்குகளை மட்டும் சாப்பிட்டு இருந்தார் 14 வருஷம். பரதன் நினைச்சிருந்தா அண்ணன் எப்படா போவான், தின்ன எப்ப காலியாகும் உட்காந்துருக்கலாம் அரியாசனத்துல, நாமளா இருந்தா அதான் பண்ணியிருப்போம். ஆனா பரதன் என்ன பண்ணாரு, ராமர் திரும்ப வர்றதுக்கு ராமர் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த குழியில வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு இருக்காரு. 14 வருஷம் முடிஞ்சுது, வனவாசம் முடிஞ்சு. ஒரு நாள் ஹனுமான்ட்ட ராமர் சொல்றாரு, ஹனுமான், இந்த வனவாசம் முடிஞ்சுது, நம்ம திரும்ப அயோத்தியாவுக்கு போகணும், நான் போறதுக்கு முன்னாடி நீங்க போங்க, நீங்க போய் பரதனுடைய மனோநிலை என்னன்னு பாருங்க. ஒருவேளை பரதன் ராஜ்யத்தை வச்சுக்க ஆசைப்பட்டா அவனே வச்சுக்கிட்டும், நம்ம திரும்ப அவன் போக வேண்டாம், நான் இங்கே இருந்துடுறேன். இப்போ ராமர் வந்து பரதனுடைய பக்தி இந்த உலகத்துக்கு காமிக்கிறாரு. ஏன்னா ராமருக்கு நல்லா தெரியும் பரதன் எப்படி அங்க வாழ்ந்துட்டு இருக்காருன்னு. ஹனுமானுக்கும் இல்ல, எல்லா பக்தருக்கும் தெரியணும் அவர் எவ்வளவு சிறந்த பக்தன்னு. அப்ப ஹனுமான் சொன்னாரு, நீங்க போங்க, பரதன் என்ன நினைக்கிறாருன்னு பாருங்க, என்னுடைய வனவாசம் முடிஞ்சது, நான் வரப்போறேன்னு சொல்லுங்க, அவர் என்ன, அவருடைய முக பாவனை எப்படி இருக்கு என்னன்னு பாருங்க. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா நம்ம இப்படி இருந்துருவோம், அவனே ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு. ஹனுமான் திரும்ப வந்தாரு. ஹனுமான் பிரமிச்சு போனாரு. நீங்க அங்க போனீங்கன்னா ஹனுமானும் பரதனும் கட்டி தழுவன விக்கிரகம் இருப்பாங்க பரத்பூர்ல, நந்தி கிராம்ல, அங்க கோயில் இருக்கு. பரதன் வந்து பூமி கடையில அந்த குகையெல்லாம் இருக்கு. சோ ஹனுமானை பார்த்த உடனே பரதன் ஓடி வந்தாரு. ஹனுமான் எங்க, ராமர் எங்க, ராமர் எங்க, இப்ப வந்துடுறாரு, 14 வருஷம் முடிச்சு வந்துடு, எங்க ராமர் எங்கன்னாரு. அப்ப ஹனுமான் சொன்னாரு, ராமர் வர்றதான் வரேன்னு சொன்னாரு, ஏன் வரல இன்னும்? இல்ல ஒருவேளை நீங்க ராஜ்யத்தை வச்சுக்கிட்டா அப்படி கேட்டோடனே பரதனுக்கு வந்து பரதனால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படியே மயங்கி விழுந்துடுவாரு. அப்புறம் சொல்லுவாரு பரதன், இந்த வார்த்தை வேற யாராவது சொல்லியிருந்தா நடக்கிறதே வேற என்ன, எப்படி இந்த எண்ணம் வரலாம் உங்களுக்கு? நான் போய் ராமன் இல்லாம திரும்ப போமாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கேன்னு, ஏன் பிரபு இன்னும் வரல, இல்லை அந்த உடலை விட்டுருவேன் அப்படிங்கிறாரு. அப்ப பரதனை கட்டி தழுவினார் ஹனுமான். இதெல்லவா பக்தினார். அந்த மாதிரி ராமாயணத்துல பாருங்க, இப்ப என்னெல்லாம் பார்த்தோம். தாடகை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்புறம் அகல்யா நல்ல பொண்ணு தான், ஆனா அவளுக்கு தாடகை வதம் பண்ணி பகவான் மோட்சம் கொடுத்தாரு. அகல்யக்கு அனுகிரகம் பண்ணி அவளை வந்து இந்த சாபத்திலிருந்து விடுவிச்சார். சீதாதேவி கரம் பிடிச்சார், ஏன்னா பக்தியும் சொருமம் சீதாதேவி. அடுத்தது கைகை நல்லவளா தான் இருந்தா, ஆனா கூடா நட்பு கேடுல முடிஞ்சுது. மந்திரியோட சங்கத்தினால
கைகையுடைய மனசு மாறிச்சு. தென் அதுக்கப்புறம் இன்னும் 2 முக்கியமான பொண்ணுங்க அயோத்தியால. ஒன்று வந்து சுமித்ரா, இன்னொன்று ஊர்மிளா. சுமித்ரா யாரு? சுமித்ரா யாரு? லக்ஷ்மணுடைய அம்மா. ஊர்மிளா லக்ஷ்மணுடைய மனைவி. இப்போ பிரபு இருக்காரு, பிரபுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லை. சரி, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுதா? இல்லை. நல்ல விஷயம். நீங்க பிரம்மச்சாரியா இல்லாமா? இப்போ ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான். அந்த அண்ணனுக்கு வேற அம்மா, தம்பிக்கு வேற அம்மா. ஒரு உதாரணத்துக்கு வச்சு இப்போ இங்கே நடந்தது கலியுகத்தில் எடுத்து பார்ப்போம். ஒரு அம்மா இருக்க, ஒரு கணவருக்கு 2 மனைவி. ஒரு மனைவிக்கு பிறந்த பையன் வந்து வேலையை விட்டு போயிட்டான். அவன் வீட்டை விட்டு தெருவில் போய் கஷ்டப்படுறான். இந்த 2வது அம்மா சொல்லுவா, நீயும் அண்ணன் கூட போய் கஷ்டப்படுறான்னு அனுப்பிச்சு வைப்பாளாங்க. அவன் போனான்டா, போட்டு இருக்கிறத வச்சு நீ சந்தோஷமா இரும்பா, நீ ஏன்டா கூட போகணும்பா. மனைவி என்ன சொல்லுவா? நீங்க கஷ்டப்பட போறீங்க, நானும் உங்க கூட வரேன்னு சொல்லுவாளா? இல்லையா? இப்போ என்ன நடந்ததுன்னா, லக்ஷ்மணுடைய லீலையில, இந்த லக்ஷ்மணுடைய இந்த கேரக்டர்ல, இந்த கதாபாத்திரத்துல சுமித்ராவும் ஊர்மிளாவும் சேவையில முன்னாடி வரவே இல்லை. பிரபுவோடைய சேவைக்கு லக்ஷ்மணன் தான் போனார். ராமனுடைய சேவைக்கு லக்ஷ்மணன் தான் போயிருக்காரு. ஊர்மிளாவும் சுமித்ராவும் முதல்ல ராமர் சொன்னார், அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வானா, நீ வந்து என் கூட காட்டுக்கு வரப்போற, அம்மாட்ட போய் சொல்லிட்டு வானா. லக்ஷ்மணன் போய் அம்மாட்ட சொல்றா சுமித்ராட்ட, இந்த மாதிரி ராமர் காட்டுக்கு போறா, நானும் கூட போறேன். சுமித்ரா ஆசீர்வாதம் பண்ணா. ராமன் எங்க இருக்கானோ அதான் உனக்கு அயோத்தியான்னா, திரும்பி வந்துடாத, வனவாசம் முடிவுக்கு ராமன் விட்டு வந்துடாதேன்னா. இது யாரா வேற அம்மா சொல்லுவாளா? அதான் சுமித்ரா. ஊர்மிளா என்ன சொன்னா? சீதாதேவி என்ன பண்ணா? ராமன் காட்டுக்கு போகும், நானும் கூட வருவேன்னா. ஊர்மிளா ஏன் கூட வரல? கணவன் காட்டுக்கு போனா மனைவியும் கூட வரணும், அதான தர்மம், அதான சீதை சொன்னா. இப்ப லக்ஷ்மணன் காட்டுக்கு போனா ஊர்மிளா கூட வந்திருக்கணுமே, ஏன் வரல? ஏன் ஊர்மிளா கூட வரல? ஒருவேளை ஊர்மிளா லக்ஷ்மணன் கூட வந்திருந்தா என்ன இருக்கும்? லக்ஷ்மணன் ஊர்மிளையை பார்த்துட்டு இருப்பாரா, ராமருக்கு சேவை பண்ணுவாரா? அப்போ ஊர்மிளா சொன்னா, நான் இங்க தனியா இருந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க பிரபு கூட போய் சேவை பண்ணுங்க, உங்க சேவைக்கு நான் இடைஞ்சலா இருக்கவே மாட்டேன். நீங்க பிரபுவுக்கு சேவை பண்றதுக்கு நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன். இதுதான் மனைவியோட டியூட்டி. மனைவி என்ன பண்ணா, கணவன் சேவை பண்றதுக்கு உறுதுணையா இருக்கா. நீங்க வந்து எனக்கு ஒரு வைஷ்ணவர் எனக்கு கணவரா வந்திருக்கீங்க, நான் செஞ்ச பாக்கியம். நீங்க பிரபுவுக்கு சேவை பண்ண போக 14 வருஷம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் காத்திருக்கேன், நீங்க திரும்ப வாங்கணும். அதுதான் ஊர்மிளா. ஆனா எங்கேயாவது ஊர்மிளா பத்தி அதிகமா பேசுறோம் பாத்தீங்களா? ஆனா எவ்வளவு பெரிய தியாகம் அவங்களுது. அவங்க அயோத்தியாவில் அரண்மனை வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கா இல்ல, கணவன் இல்லாம என்ன அயோத்தியாவில் அரண்மனை வாழ்க்கை அனுபவிக்க முடியும் அவங்களால? அப்ப அது தப வாழ்க்கை. கணவனை பிரிஞ்சு 14 வருஷம் அரண்மனைக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தாங்க ஊர்மிளாது. எப்ப பிரபு லட்சுமணன் திரும்ப வருவாங்க? ஜெய் சீதாராம லட்சுமண ஹனுமன் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி கௌர் பிரேமானந்தே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து